VCD நம்பர் 635 635 ஜெயநகர் கர்நாடக். முரளி டேட்டு 28/7/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 23/3/2007. 28 जुलाई 1967 का प्रातः क्लास. 28 ஜூலை 1967 மார்னிங் கிளாஸ். बाप कहते हैं अपने दिल से पूछो. அப்பா சொல்றாங்க, உங்களோட மனதிலிருந்து நீங்களே கேட்டுக்கோங்க. மனதை நீங்களே கேட்டுக்கோங்க. बाप की याद में अच्छी रीति बैठे रहते हो. அப்பாவோட நினைவுல நல்லபடியாக உட்கார்ந்து இருக்கிறீங்களா? जो बाप हम आत्माओं को अमर बनाए रहे हैं, எந்த அப்பா ஆத்மாக்களா இருக்கிற நம்மள அமரராக ஆக்கிட்டு இருக்காங்க, उनकी याद में अच्छी रीति बैठे रहते हो. அவங்களோட நினைவுல நல்லபடியாக உட்கார்ந்து இருக்கிறீங்களா? यूं तो आत्मा अमर है, அப்படி பார்த்தோம்னா ஆத்மா அமரா இருக்குது. परंतु अभी बाप मृत्युलोक से अमरलोक में ले जाने आते हैं. ஆனா இப்போ அப்பா மரண லோகத்திலிருந்து அமர லோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வராங்க. तो அப்போ अमरलोक में जाते हैं அமர லோகத்துக்கு போகிறீங்கன்னா तो मृत्युलोक அப்போ மரண லோகம் और अमरलोक, பிறகு அமரலோகம். इन दोनों में இந்த ரெண்டு விஷயங்கள்ல क्या अंतर होता है? என்ன வித்தியாசம் இருக்குது? मृत्यु तो मृत्युलोक में भी होती है மரணம் என்றது மரண லோகத்திலையும் இருக்கும், और अमरलोक में भी. பிறகு அமர்லோகத்திலையும். शरीर की मृत्यु तो होती है, शरीरத்தினோட மரணம் என்றது ஆகும்தான். अंतर क्या है? என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க. छोड़ सकता है आत्मा बिना पहचान. बिना पैसा के पहचान के शरीर छोड़ सकता है. हाँ, தெரிஞ்சுக்காமலே शरीरத்தை விடலாமா? அப்படியா? अमरलोक में ऐसा नहीं. ஆனா அமரலோகத்துல அப்படி இல்லைன்னு சொல்றாங்க பாய். अपनी इच्छा से शरीर छोड़ेगा. 2500 साल भी 2500 வருஷங்கள் கூடயோ इच्छा मृत्यु होगी. எப்படின்னா இச்சா மிருத்யு, அப்படின்னா விருப்பத்தினோட ஆதாரப்படி மரணம் ஆகும். और यहाँ मृत्यु लोक में इच्छा मृत्यु नहीं होती. பிறகு இங்க மரண லோகத்துல இச்சா மிருத்யு ஆகிறதில்ல. तो आत्मा अमर है भले, அதாவது ஆத்மா பலே அமரா இருக்குது, परंतु शरीर भी ஆனா शरीரம் கூடயோ आत्मा के कंट्रोल में रहे. ஆத்மாவோட கண்ட்ரோல்ல இருக்கணும். आत्मा के कंट्रोल से ஆத்மாவோட கண்ட்ரோல் இருந்து बाहर न हो. வெளியில போக கூடாது. तो ऐसे बाप को याद करना चाहिए ना. அதாவது இப்படிப்பட்ட அப்பாவை நினைவு செய்யணும் இல்லையா? जो जो हमारी आत्मा யாரு நம்மளோட ஆத்மா, और शरीर रूपी नैया பிறகு शरीर ரூபமான படகு, दोनों का खिवैया कहा जाता है. இந்த ரெண்டு பொருளுக்காக கூடயோ படகோட்டியன் யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? अमरलोक में कोई दुख नहीं होता. அமர லோகத்துல எந்த விதமான துக்கம் கூடயும் இருக்கிறது இல்ல. और मृत्युलोक में பிறகு மரண லோகத்துல
दुखी ही दुख होते हैं। வெறும் துக்கம்தான் இருக்கும். शरीर से ही दुख और सुख भोगा जाता है। சரீரம் மூலமா தான் துக்கம் பிறகு சுகம் என்றது அனுபவம் செய்யப்படுகிறது. यहाँ मृत्युलोक में कितना दुख है। இங்க மரண லோகத்துல எவ்வளவு துக்கம் இருக்குது. तो जितना हो सके बाप को याद करना है। பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு அப்பாவை நினைவு செய்யணும். ताकि शरीर को कोई प्रकार का दुख न भोगना पड़े। ஏன்னா அதனால என்னன்னா சரீரத்துக்கு எந்த விதமான துக்கம் கூடயும் அனுபவம் செய்யற அவசியம் என்றது இருக்காம ஆகிற போல. गायन भी है, सुमिर सिमिर सुख पाओ। மகிமையும் இருக்குது, நினைவு செய்ய செய்ய சுகத்தை அடையுங்க. विस्मृति होगी, ஒருவேளை நினைவு இல்லாம ஆயிடுச்சுன்னா, यहाँ अगर बाप की विस्मृति होगी, இங்க ஒருவேளை அப்பாவோட நினைவு இல்லாம போயிடுச்சுன்னா, அப்படி நினைவு செய்யாம இருந்தோம்னா तो रिजल्ट क्या होगा? அப்போ என்ன ரிசல்ட் ஆகும்? अंत मते सुगति हो जाएगी। கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே மாதிரி தான் விளைவு ஏற்படும். कहते हैं ना, कल कलेश मिटे सब तन के। जो भी तन के कलह कलेश है वो सब சொல்றாங்க இல்லையா, இப்போ ஏதெல்லாம் சரீரத்தினோட இந்த ஒரு मिट जाए। அந்த तो बाप அழுக்கான விஷயங்கள் என்ன இருக்குதோ அதெல்லாமே போயிடுற போல ஆகணும். की एक्यूरेट याद में रहेंगे तब ही तो मिटेंगे। பாபா சொல்றாங்க அப்பாவோட அக்யூரேட் நினைவுல இருந்தீங்கன்னா அப்பதானே இதெல்லாம் போயிடும். यहाँ तो कोई के तन का कलेश मिट ही नहीं सकता। பாபா சொல்றாங்க இங்க யாரோடதுக்கு கூடயும் இந்த சரீரத்தினோட அந்த அழுக்கான விஷயங்கள் எல்லாமே இங்க ஒண்ணு போக முடியாதுன்னு சொல்றாங்க. क्यों नहीं मिट सकता? ஏன் தூரம் ஆக முடியாது அப்படின்னா இது நோய்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இங்க யாரோடது கூடயும் அதெல்லாமே சரியாக முடியாது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. जिस समय वाणी चल रही थी, பாபா சொல்றாங்க எந்த நேரத்துல வாணி போயிட்டு இருந்ததோ उस समय की बात, அந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது. और अभी की भी बात। பிறகு இந்த நேரத்தினோட விஷயமும் ஆயிருக்குது. निश्चय बुद्धि நிச்சய புத்தி विजयते, अनिश्चय बुद्धि விஜயத்தை, அனிச்சய புத்தி विनश्यते। क्या विनश्यते? आत्मा। வினஷத்தை. என்ன வினஷத்தை? என்ன ஆத்மாவா? शरीर का विनाश हो सकता है। சரீரத்தினோட விநாசம் ஆகலாம். तो यहाँ तन के कलह कलेश से कोई नहीं छूट सकता। பாபா சொல்றாங்க இங்க சரீரத்தினோட இந்த நோய்கள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து யாரு கூடயும் அதோட விடுதலை ஆக முடியாது யாருக்குமே. और वहाँ பிறகு அங்க तन का कलह कलेश कोई को भी रहेगा नहीं। பிறகு அங்க இந்த சரீரத்துக்கான அந்த நோய்கள் எல்லாம் அங்க யாருக்குமே இருக்காது. यहाँ कुछ न कुछ कलेश जरूर रहेगा। இங்க கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க तुम सिर्फ माम एकम याद करो। நீங்க வெறும் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. क्या? என்ன? मेरी याद में अगर कोई दूसरे देहधारी की याद என்னோட நினைவுல ஒருவேளை மத்த தேகதாரிகளோட நினைவு थोड़ी भी मिक्स रही கொஞ்சம் கூட ஒருவேளை மிக்ஸ் ஆச்சுன்னா,
थोड़े समय के लिए भी मिक्स रही கொஞ்ச நேரத்துக்காக கூட ஒருவேளை மிக்ஸ் ஆக இருந்ததுன்னா तो रिजल्ट क्या होगा? அப்போ என்ன ரிசல்ட் ஆகும்? है कुछ न कुछ दूसरे का दुख கொஞ்ச நஞ்சம் மத்தவங்களோட துக்கம் मिक्स हो जाएगा, மிக்ஸ் ஆயிடும். दूसरे का दुख अंत में याद आ जाएगा, மத்தவங்களோட துக்கம் கடைசியில நினைவு வந்துடும். तो सिर्फ मामेकम याद करो. அதாவது வெறும் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. ऐसा करेंगे அப்போ என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. இப்படி तो செஞ்சீங்கன்னா तुम आधा कल्प के लिए सुखी बन जाएंगे. அப்போ நீங்க பாதி கல்பத்துக்காக சுகி ஆயிடுவீங்க. नहीं तो இல்லைன்னா नहीं तो क्या होगा? இல்லைன்னா என்ன ஆகும்? नहीं तो आधा कल्प में से कुछ न कुछ இல்லைன்னா ஆதா கல்பத்துக்காக கொஞ்ச நஞ்சம் कट हो जाएगा, கட் ஆயிடும். आधा जन्म कम हो जाएगा, एक जन्म कम हो जाएगा, பாதி ஜென்மம் கம்மி ஆயிடும், ஒரு ஜென்மம் கம்மி ஆயிடும், 4 से 8 जन्म कम हो जाएंगे, 4 இல்லைன்னா 8 ஜென்மங்கள் கம்மி ஆயிடும், 20 जन्म भी 20 ஜென்மங்கள் கூடயும் कम हो सकते हैं. கம்மி ஆகலாம். वहाँ दुख का नाम निशान नहीं रहेगा. அங்க துக்கத்தினோட பேரு அடையாளமும் இருக்கிறது இல்ல. कहाँ? எங்க? अमरलोक. அமர்லோகத்துல. जहाँ तुम इच्छा मृत्यु प्राप्त करेंगे, எங்க நீங்க இச்சா மிருத்யு அப்படின்னா தன்னோட விருப்பத்தினால மரணத்தை அடைவீங்களோ नाम निशान भी दुख का नहीं रहेगा. அங்க துக்கத்தினோட பேரு அடையாளமும் இருக்காது. जो एक जन्म के लिए யாரு ஒரு ஜென்மத்துக்காக जीवन मुक्ति पावेंगे ஜீவன் முக்தி அடைவாங்க स्वर्ग में, ஸ்வர்கத்துல, उसे एक जन्म में भी उनको அந்த ஒரு ஜென்மத்துல கூட அவங்களுக்கு दुख का नाम निशान नहीं रहेगा. துக்கத்தினோட பேரு அடையாளம் இருக்காது. बाप को याद करना, அப்பாவை நினைவு செய்யறது ये तुम्हारा है पहला फर्ज. இது உங்களோடதா இருக்குது ஃபர்ஸ்ட் கடமை. क्या? என்ன? ज्ञान में रमण कम होता हो, ஞானத்துல கம்மி இது நடக்குது, ஈடுபடுறது புத்தி. ज्ञान बुद्धि में न बैठता हो, ஞானம் புத்தியில உட்கார்ல, मनन चिंतन न भी चलता हो, விசாரசாகர மந்தனம் நடக்காம போனாலும் तो चलेगा. அப்போ நடக்கும். सेवा करते हो या चलो न भी करते हो, சேவை செய்றீங்களோ இல்லைன்னா செய்யாமலேயே போறீங்களோ, और धारणा भी பிறகு தாரணை கூடயோ करते हो न भी करते हो, பண்றீங்களா இல்லைன்னா பண்ணாமலேயோ போகலாம். फिर भी ஆனாலும் पहला फर्ज क्या है? ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன இருக்குது? याद का पहला फर्ज. நினைவினோடது ஃபர்ஸ்ட் டியூட்டி. क्यों? ஏன்? सब्जेक्ट्स तो 4 है, சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. चारों ही सब्जेक्ट्स के फुल मार्क्स हैं. 4 सब्जेक्ट्ஸ்க்கு கூடயும் ஃபுல் மார்க்ஸ் இருக்குது. फिर ऐसे क्यों कह दिया? பிறகு இப்படியே சொல்லிட்டாங்க कि याद करना पहला फर्ज है. நினைவு செய்யறது ஃபர்ஸ்ட் டியூட்டியா இருக்குதுன்னு. इसलिए कहा ஏன் சொன்னாங்கன்னா कि जो अंत में याद में पास हो जाएंगे, யாரு கடைசியில நினைவுல பாஸ் ஆயிடுவாங்களோ उनके अंदर ज्ञान अपने आप इमर्ज हो जाएगा. அவங்களுக்குள்ள ஞானம் தானாவே எமர்ஜ் ஆயிடும்னு சொல்றாங்க. अंत मते क्या गति होगी?
கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதனோட ஆதாரப்படி என்ன ஆகும்? बाप नॉलेजफुल तो बच्चा भी அப்பா நாலேஜ்ஃபுல்னா அப்போ குழந்தை கூடயும் नॉलेजफुल। நாலேஜ்ஃபுல். और अभी பிறகு இப்போ पहला फर्ज अगर पूरा करेंगे बाप की याद का, ஃபர்ஸ்ட் டியூட்டி ஒருவேளை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க அப்பாவோட நினைவினோடது, तो अंत में धारणा भी அப்போ கடைசியில தாரணை கூடயும் ऑटोमेटिक आ जाएगी। ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு சொல்றாங்க. दिव्य गुणों की धारणा தெய்வீ குணங்களினோட தாரணை किसमें होती है? யாருக்குள்ள இருக்கும்? ज्योति बिंदु शिव की बात है। ஜோதி பிந்து சிவனோட விஷயமா या ज्योति बिंदु बाप समान जो स्टेज धारण करता है उसकी बात है। இல்லனா ஜோதி பிந்து அப்பாக்கு சமமான ஸ்டேஜை யாரு தாரணா செய்யறாங்களோ அவங்களோட விஷயமா இருக்கா? स्टेज धारण करने वाला जो ஸ்டேஜை தாரணா பண்ணக்கூடிய बाप समान बनता है அப்பாக்கு சமமாக யார் ஆகுறாங்களோ वही तो नारायण कहा जाता है। அவங்கள தான் நாராயணன் சொல்லப்படுகிறாங்க. और अंत समय में பிறகு கடைசி நேரத்துல नारायण जैसी याद होगी, नारायण की याद होगी, நாராயண் போல நினைவு இருந்தது, நாராயணனோட நினைவு இருந்ததுன்னா तो दिव्य गुण स्वतः ही आ जाएंगे। அப்போ தெய்வீகமான குணங்கள் தானாவே வந்துரும். तीसरा कौन सा सब्जेक्ट रह गया? மூணாவது चौथा? நாலாவது எந்த சப்ஜெக்ட் மிஞ்சமாக இருந்துச்சு? सेवा रह गई। சேவா இருந்துடுச்சு. तो सबसे बड़ी सेवा है याद की। எல்லாத்தை விட பெரிய சேவை இருக்குது நினைவினோட சேவை. याद में सेवा स्वतः ही भरी हुई है। நினைவுல சேவை தானாவே அடங்கி இருக்குது. जो याद में होगा யாரு நினைவுல இருப்பாங்களோ वो अपने वाइब्रेशन அவங்க தன்னோட வைப்ரேஷன்ஸ் और संसार में कैसे वाइब्रेशन फैलाएगा? பிறகு உலகத்துல எப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ பரவுவாங்க? शांत के वाइब्रेशन फैलाएगा। அமைதியினோட வைப்ரேஷன்ஸ பரவுவாங்க. खुद भी शांत है சுயம் கூடயும் அமைதியாக இருப்பாங்க. और उस वाइब्रेशन में रहने वाले जो भी होंगे वो सब பிறகு அந்த வைப்ரேஷன்ஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே सब शांत हो जाएंगे। எல்லாருமே அமைதி ஆயிடுவாங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि बाप को एक्यूरेट याद करना ये है तुम्हारा पहला फर्ज। அப்பாவை கரெக்டாக அக்யூரேட்டாக நினைவு செய்யறது இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கடமை. एक्यूरेट मन அக்யூரேட்னா साकार में जो निराकार को याद करना है சாக்காரத்துல நிராகாரன என்ன நினைவு செய்யணுமோ उसमें और किसी दूसरे की याद அதுல எப்படின்னா வேற யாரோட நினைவு கூடயும் मिक्स न हो। மிக்ஸ் ஆக கூடாது. कोई देहदारी की याद मिक्स न हो, எந்த தேகதாரியோட நினைவு கூடயும் மிக்ஸ் ஆக கூடாது. देह के संबंधी की याद मिक्स न हो, தேகத்தினோட உறவுகள் அந்த அவங்களோட நினைவு மிக்ஸ் ஆக கூடாது. देह के संपर्की की याद मिक्स न हो, தேகத்தினோட தொடர்புல வரக்கூடியவங்களோட நினைவு மிக்ஸ் ஆக கூடாது. देह के कोई भी पदार्थ की याद தேகத்தினோட எந்த பதார்த்த அப்படின்னா பொருள்களினோட நினைவு मिक्स न हो। மிக்ஸ் ஆக கூடாது. आज सहारनपुर के बच्चे जाते हैं, இன்னைக்கு சஹாரன்பூரினோட குழந்தைகள் போகிறாங்க. कहाँ है? எங்க இருக்குது? यूपी में। யூபியில.
बड़ी पार्टी आई होगी। பெரிய பார்ட்டி வந்திருக்கும். ये बच्चे चले जाएंगे, இந்த குழந்தைகள் போயிட்டாங்கன்னா फिर थोड़े बच्चे हो जाएंगे। பிறகு கொஞ்சம் குழந்தைகள் ஆயிடுவாங்க. है? बड़ी पार्टी चली जाएगी तो मधुबन में பெரிய பார்ட்டி போயிடுச்சுன்னா அப்ப மதுவனத்துல थोड़े बच्चे हो जाएंगे। கொஞ்சம் குழந்தைகள் இருந்துடுவாங்க. बाबा बहुत बच्चों को देख करके खुश होते हैं। பாபா நிறைய குழந்தைகளை பார்த்து குஷி ஆகுறாங்க. बच्चों को देख करके खुश होते हैं। பாபாக்கு நிறைய குழந்தைகளை பார்த்தா குஷி ஆகுது. फिर थोड़े थोड़े बच्चों की महफिल क्यों मंगाते हैं? அப்ப ஏன் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளோட கூட்டத்தை வரவேற்றாங்க? हैं? कहते हैं मैं लाउड स्पीकर पर बैठ करके थोड़े पढ़ाई पढ़ा दूंगा। சொல்றாங்க நான் லவுட் ஸ்பீக்கர் மேல உட்காந்து லவுட் ஸ்பீக்கர்ல ஒன்னும் படிக்க வைக்கிறது இல்ல. लाउड स्पीकर पर बच्चे प्रश्न कैसे पूछेंगे? லவுட் ஸ்பீக்கர்ல குழந்தைகள் எப்படி क्वेश्चन கேட்பாங்க? बाबा की महफिल में तो பாபாவோட சபையில बच्चों को प्रश्न पूछने का भी अधिकार है। குழந்தைகளுக்கு क्वेश्चन கேக்குற உரிமையும் இருக்குது. वो गुरु लोग होते हैं, उनकी महफिल होती है। அந்த குருக்கள் இருப்பாங்க, அவங்களோட சபை இருக்கும். प्रवचन करते हैं तो कोई को प्रश्न मोस्टली तो पूछने नहीं देते। இப்போ அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த சொற்பொழிய கொடுப்பாங்க இல்லையா, அதுல எப்படின்னா மோஸ்ட்லி கேட்கறதுக்காக விடுறது இல்ல. और लाउड स्पीकर पर प्रश्नोत्तर हो भी नहीं सकते। பிறகு லவுட் ஸ்பீக்கர்ல எப்படின்னா क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் थोड़े होंगे கிடைக்கிறது கூடயும் இல்ல. கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா तो प्रश्नोत्तर हो सकते हैं। அப்போ क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் ஏற்படலாம், கேட்கலாம். फिर यहाँ तो कहा कि बहुत बच्चों को देख करके बाबा बहुत खुश होते हैं। பிறகு இங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய குழந்தைகளை பார்த்து பாபாக்கு ரொம்ப குஷி ஆகுதுன்னு சொன்னாங்க. இங்க भीड़ भाड़ में बाबा क्यों नहीं जाते? கூட்டத்துல ஏன் பாபா போகிறது இல்ல? बहुत खुश होते हैं तो भीड़ भाड़ में चले जाना चाहिए। ரொம்ப குஷி ஆகுதுன்னா கூட்டமா இருப்பாங்க இல்லையா, அங்க போகலாம். बहुत बड़ी महफिल होती है इकट्ठी, இல்லன்னா மிகப்பெரிய சபை எப்போ ஒண்ணாகுதோ அப்போ போகிறது. बड़े बड़े गुरुओं की जैसे பெரிய பெரிய குருக்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படி. या बड़े बड़े ब्रह्मा कुमार कुमारियों की महफिलें इकट्ठी होती है। இல்லன்னா பெரிய பெரிய பிரம்ம குமாரிஸினோட கூட்டம் எப்போ சேருதோ அப்போ சபை. लाखों लाख भी इकट्ठे हो जाते हैं। லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடயும் ஒன்னாயிடுறாங்க. तो वहाँ क्यों नहीं जाते? அப்போ அங்கேயே போகிறது இல்ல. नहीं, वहाँ बच्चे आत्मिक स्थिति में स्थित होने वाले बाप के बच्चे होते ही नहीं। இல்ல, அங்க குழந்தைகள் ஆத்மிக ஸ்திதியில நிலைக்கக்கூடிய குழந்தைகள், அப்பாவோட குழந்தைகள் இருக்கிறதே இல்ல. बाप किनको पढ़ाते हैं? அப்பா யாருக்கு படிக்க வைக்கிறாங்க? आत्मा बन करके जो बैठते हैं, ஆத்மா ஆக யாரு உட்கார்றாங்க, उन बच्चों को पढ़ाते हैं। அந்த குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. रूहानी बाप ஆன்மீக அப்பா रूहानी बच्चों को पढ़ाते हैं। ஆன்மீக குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. बच्चे आए हैं குழந்தைகள் வந்திருக்கீங்க यहाँ झोली भरने के लिए, இங்க பைய நிரப்பிக்கிறதுக்காக. आगे बच्चे आए हैं, எங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்திருக்கீங்க? हैं? सहारनपुर की। சஹரன்பூரினோட குழந்தைகள் வந்திருக்கீங்க. वेद का अर्थ क्या है? எல்லாருக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் என்ன இருக்குது?
सह माने साथ, सह अना कूड, अरण्य माने अरण्यना जंगल, काडु, पुर माना पुर, पुरना पुर அப்படின்னா நகரம். कोई गांव या स्थान. பாபா சொல்றாங்க நகரம் இல்ல, ஒரு கிராமம் இல்லன்னா இடம். பூரணா इसे कहते हैं अरण्यपुर. எப்படி சொல்றாங்க இல்லையா, அரண்யபூர். ये है सहारण्यपुर. இதா இருக்குது சஹரண்யபூர். मधुबन किसे कहा जाता है? மதுபனன் எதுக்கு சொல்லப்படுகிறது? जहाँ मिठास भी हो, எங்க இனிமையான தன்மையும் இருக்கணும், और जंगल की, अरण्य की, பிறகு எங்க காட்டினோட, वेद की, காடினோட எல்லைக்கு அப்பாற்பட்ட वैराग वृत्ति भी. வைராகிய விருத்தியும் இருக்கணும். तो कहाँ के बच्चे आए हैं? அப்போ எங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்திருக்காங்க? अरण्यपुर का सहयोग देने वाले, அரண்யபூரினோட சயோகம் கொடுக்கறதுக்காக जो बच्चे हैं, அரண்யபுருக்கு சயோகம் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் யார் இருக்காங்க? जो अरण्यपुर में रहने वाले हैं, அந்த அரண்யபுரத்துல யாரு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க? उनका सहयोग देने वाले बच्चे, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குழந்தைகள் वो आए हुए. அவங்க வந்திருக்காங்க. दुनिया में, जंगल में कौन से धर्म के लोग रहते? உலகத்துல காடுல எந்த மனிதர்கள் இருப்பாங்க? सतो प्रधान स्टेज में होते हैं, शासक सामान्य स्टेज में होते हैं तो रहते हैं. சத்தோ பிரதான் ஸ்டேஜ், சத்தோ சாமானிய, ரஜோ பிரதான் ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா அப்போ இருப்பாங்க. कहाँ रहते हैं? எங்க இருப்பாங்க? जंगल में रहते हैं. காடுல இருப்பாங்க. तो उनको क्या कहेंगे? அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறாங்க? सन्यासी, சன்னியாசி. अरण्यपुरवासी. அரண்யபூர்ல வசிக்க கூடியவங்க. कहाँ के वासी? எங்க வசிக்க கூடியவங்க? जंगल के वासी. காடுல வசிக்க கூடியவங்க. जब सतो प्रधान सतो सामान्य स्टेज में है तब, எப்போ சத்தோ பிரதான் சத்தோ சாமானிய ரஜோ என்னோட ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்போ. இப்போ अभी तो कहाँ घुस पड़े? இப்போ எங்க நுழைஞ்சிட்டாங்க? अभी तो शहरों में घुस पड़े. இப்போ நகரங்கள்ல நுழைஞ்சிட்டாங்க. तो जो सात्विक स्टेज वाले सन्यासी हैं, அதாவது யாரு சாத்விக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இருக்காங்க, अरण्यपुरवासी, அரண்யபூர்ல வசிக்க கூடியவங்க, वो बेहद में कौन है? அவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல யாரா இருக்காங்க? पांडव. जो सच्चे सच्चे पांडव हैं, யாரு உண்மையில பாண்டவர்கள் இருக்காங்களோ वो कहाँ के वासी हैं? அவங்க எங்க வசிக்க கூடியவங்க? अरण्यपुरवासी. அவங்க அரண்யபூர் வாசியா இருக்காங்க. राम के लिए भी क्या कहते हैं? ராமருக்காக கூட என்னன்னு சொல்றாங்க? वनवास किए, வனவாசத்தை பண்ணாங்க. धारण कर लिए. அப்படின்னா வனவாசத்தை தாரண பண்ணிக்கிட்டாங்க. तो उनके सहयोगी, அதாவது அவங்களோட உதவியாளர்கள், अरण्यपुरवासियों के सहयोगी, அரண்யபூர்ல வசிக்க கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, ये सहारनपुर वाले बच्चे இந்த சஹரன்பூரினோட குழந்தைகள் झोली भरने के लिए आए. பைய நெருப்பிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. कौन सी झोली? இந்த பை ज्ञान रथों से ஞான ரத்னங்கள் மூலமாக बुद्धि रूपी झोली புத்தி ரூபமான भरने के लिए आए हैं. பை நிரப்பிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. जो भक्त लोग होते हैं, யாரு பக்தர்கள் இருப்பாங்களோ वो इन बातों को नहीं समझते அவங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இல்ல. कि ज्ञान रथों से झोली भरी जाती है. ஞான ரத்னங்கள் மூலமா தான் பைய நெருப்பிக்கிற விஷயம் ஏற்படுதுன்னு. वो भक्त लोग तो दुर्गति को पाए हुए हैं.
அந்த பக்தர்கள் துர்கத்திய அடைஞ்சிருக்காங்க. वो तो அவங்க वो भक्त लोग அந்த பக்தர்கள் वो दुर्गति को पाए हुए हैं அவங்க துர்கத்திய அடைஞ்சிருக்காங்க. और तुम सहारनपुरवासी பிறகு நீங்க சஹரன்பூர்ல வசிக்க கூடியவங்க हैं? सदगति सदगति में पाए गए சத்கத்திய அடைஞ்சிட்டீங்களா? सदगति को पाने वाले हो. சத்கத்திய அடையக்கூடியவங்க இருக்கீங்க. एक गीता के भगवान को भूल जाने के कारण कितने कंगाल पतित बन गए. ஒரு கீதாவினோட பகவானை மறக்கிறதுனால எவ்வளோ பாப்பராக ஒண்ணுமே இல்லாதவங்களாக ஆயிட்டீங்க. कौन? யாரு? सहारनपुर वाले वो भक्त लोग दुनिया சஹரன்பூர்காரங்களா? அந்த பக்தர்கள் உலகத்துல இருக்கக்கூடியவங்க. की जो भक्त लोग हैं चाहे हद के और चाहे உலகத்தினோட பக்தர்கள் இப்ப அவங்க எல்லாருக்கும் உட்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா बेहद के எல்லாருக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்கலாம். बेहद के तो ब्राह्मणों की दुनिया में ही भक्त बैठे हुए हैं. क्या எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல பிராமணர்களினோட உலகத்திலேயே பக்தர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. भूल गए? என்ன மறந்துட்டாங்க? वो गीता के भगवान को भूल गए. मैंने पहले याद था. அவங்க கீதாவினோட கணவனை மறந்துட்டாங்க. அப்படின்னா முன்னாடி ஞாபகம் இருந்ததா? भूल गए का मतलब क्या हुआ? மறந்துட்டாங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சு? हाँ, यज्ञ के आदि में ஆமா, யக்னத்தினோட ஆரம்பத்துல पहले जानते थे. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தது. क्या जानते थे? என்ன தெரிஞ்சிருந்தது? कि वास्तव में भगवान कौन है. வாஸ்தவத்துல பகவான் யாரா இருக்காங்க. फिर बाद में भूल गए. பிறகு மறந்து போயிட்டாங்க. भूल जाने के कारण कितने कंगाल और पतित बन गए. மறந்து போயிட்டாங்க. இதனோட காரணத்தினால எந்த அளவுக்கு எப்படின்னா கங்கால் பத்தித்தா ஆயிட்டாங்க. बात में कंगाल बन गए. எந்த விஷயத்துல அவங்க பாப்பர் ஆயிட்டாங்க? रुपए पैसे में. பைசா रुपया இருக்கு இல்லையா, இந்த காசு இருக்கு இல்லையா, இந்த விஷயத்துலயா? बेहद के भक्त எல்லாருக்கு அப்பாற்பட்ட பக்தர்கள் बेहद के ज्ञान रत्नों से எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஞான ரத்னங்கள் மூலமாக कंगाल बन गए. எப்படின்னா அவங்க பாப்பர் ஆயிட்டாங்க, पतित बन गए. பத்தித்தர்கள் ஆயிட்டாங்க. गीता का भगवान स्वर्ग बनाते हैं. கீதாவோட கணவன் ஸ்வர்க்கம் உருவாக்குறாங்க. और गीता सुनाने वाले नरक बनाए देते हैं. பிறகு கீதாவை சொல்லக்கூடியவங்க நரகத்தை உருவாக்கிடுறாங்க. क्या என்ன? दोनों बातें चल रही है इस समय. இந்த நேரத்துல ரெண்டு விஷயங்கள் கூடயும் போயிட்டு இருக்குது. चल रहा है. जो बेहद के भक्त हैं யாரு எல்லாருக்கு அப்பாற்பட்ட பக்தர்கள் இருக்காங்க, उनमें जो அவங்கள யாரு भगवान को तो मानते हैं, பகவானை ஏத்துக்கதா செய்யறாங்க. लेकिन भगवान ஆனா பகவான் को क्या नहीं मानते பகவானை என்ன நினைச்சுக்கிறது இல்ல. हैं? ये भगवान को मानते हैं कि भगवान स्वर्ग का रचयिता है. இந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க. பகவாन ஸ்வர்கத்துக்கு படைப்பவர் ஆயிருக்காங்கன்னு ஏத்துக்கிறாங்க. लेकिन फिर क्या नहीं जानते பிறகு என்னன்னு தெரியாது. कि वो भगवान என்னன்னா அந்த பகவான் गीता का ज्ञान दे करके கீதாவோட ஞானத்தை கொடுத்து स्वर्ग नरक को நரகத்தை स्वर्ग बनाकर जाते हैं. ஸ்வர்கமாக ஆக்கிட்டு போகிறாங்களாம். ये बात போகிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி भूल गए. மறந்துட்டாங்க. तो गीता का भगवान जो स्वर्ग बनाते हैं, அதாவது கீதாவோட கணவன் யாரு ஸ்வர்கத்தை உருவாக்குறாங்க, गीता सुनाने वाले नरक बनाए रहे हैं. பிறகு கீதாவை சொல்லக்கூடியவங்க நரகத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க.
कौन सी गीता सुनाते हैं? எந்த கீதாவை சொல்றாங்க? कृष्ण की गीता सुनाते हैं கிருஷ்ணனோட கீதாவை சொல்றாங்க. और दुनिया को नरक बनाते हैं. பிறகு உலகத்தை நரகமாக உருவாக்குறாங்க. तुम भगवान को जानते हो? உங்களுக்கு பகவான் பற்றி தெரியும். ये भी जानते हो இதுவும் தெரியும். कि कृष्ण उर्फ दादा लेखराज ने गीता கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜ் கீதா नहीं गाई. किसने பாடல. गाई? யார் பாடினாங்க? शिव शंकर भोलेनाथ ने गीता गाई. சிவ் சங்கர் போலேநாத் கீதாவை பாடினாங்க. तो वो जो गीता सुनाते हैं उससे नरक बनाते हैं. அதாவது அந்த கீதா யாரு சொல்றாங்களோ அது மூலமாக நரகம் உருவாகுது. और तुम பிறகு நீங்க जो सच्ची गीता सुनाते हो யாரு சச்சி கீதாவை சொல்றீங்க, उससे இது மூலமாக स्वर्ग बनाते हो. ஸ்வர்கத்தை உருவாக்குறீங்க. तो देखो कितना फर्क है அப்ப பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. इस बात में. எந்த விஷயத்துல? वो मनुष्य की गीता सुना करके அவங்க மனிதனோட கீதாவை சொல்லி नरक बनाते. நரகத்தை உருவாக்குறாங்க. किस मनुष्य का नाम डाल दिया? எந்த மனிதனோட பேரை போட்டுட்டாங்க? कृष्ण का नाम डाल दिया. கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. और तुम भगवान की गीता सुनाते हो பிறகு நீங்க பகவானோட கீதாவை சொல்றீங்க, तो स्वर्ग बनाए देते हो. அப்போ ஸ்வர்கத்தை உருவாக்கிடுறீங்க. तुम बच्चों को अच्छी रीति याद करना है. குழந்தைகளான உங்களுக்கு நல்லபடியாக நினைவு பண்ணிக்கணும். किसको? कृष्ण को. யார நினைவு செய்யுது? கிருஷ்ணரையா? कृष्ण उर्फ दादा लेखराज को याद नहीं करना है. கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜ நினைவு செய்யக்கூடாது. किसको याद करना? யார நினைவு செய்யணும்? शिव शंकर भोलेनाथ को अच्छी रीति याद करना. சிவ் சங்கர் போலேநாத்த நல்லபடியாக நினைவு செய்யணும்னு சொல்றாங்க. मुरली के पहले वाक्य में बात क्या याद दिलाई? முரளியினோட ஃபர்ஸ்ட் வாக்கியத்துல என்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க? बाप को अच्छी रीति याद में बैठे रहते हो. இப்போ அப்பாவோட நினைவுல நல்லபடியாக உட்கார்ந்து இருக்கிறீங்களா? अगर बाप की अच्छी रीति याद नहीं है ஒருவேளை அப்பாவோட நல்லபடியாக நினைவு இல்லைன்னா तो அப்போ आत्मा को पूरी प्राप्ति ஆத்மாக்கு முழுமையான பிராப்தி नहीं होगी. ஆகாது. तुम्हारी गारंटी थी. உங்களுக்கு கேரண்டி இருந்தது. भक्ति मार्ग में तुम्हारी गारंटी थी. பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு கேரண்டி இருந்தது. बाबा आप आवेंगे பாபா நீங்க எப்போ வருவீங்களோ तो आपके सिवाय हम और कोई को याद नहीं करेंगे. உங்களை தவிர நம்ம வேற யார கூடயும் நினைவு செய்ய மாட்டோம். क्या? என்ன? बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं जब आऊंगा நான் எப்போ வருவேனோ तो मेरी रचना को भी याद नहीं करेंगे. அப்போ என்னோட படைப்பை கூடயும் நினைவு செய்ய மாட்டீங்களா? हाँ? बाप से बच्चा सवाया होता है, ये याद रखना. அப்பாவிட குழந்தை முன்னாடி போகிறாங்க, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. हाँ? बच्चे को भी याद नहीं करेंगे. குழந்தைய கூடயும் நினைவு செய்ய மாட்டீங்களா? क्यों? ஏன்? अरे बाप की सारी मिल्कियत किसको मिलेगी? அப்பாவோட எல்லா ப்ராப்பர்ட்டி யாருக்கு கிடைக்குது? जो सृष्टि का पहला पत्ता होगा उसको सारी मिल्कियत नहीं मिलेगी. சிருஷ்டியினோட ஃபர்ஸ்ட் இலை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முழு ப்ராப்பர்ட்டி கிடைக்காதா? मिलेगी. கிடைக்கும். फिर அப்போ जो ஏன்? बाबा आप आवेंगे பாபா நீங்க எப்போ வருவீங்களோ तो आपके सिवाय कोई की याद नहीं करेंगे. உங்களை தவிர வேற யார கூடயும் நம்ம நினைவு செய்ய மாட்டோம். भक्ति मार्ग में तो ये अंजाम करते थे, பக்தி மார்க்கத்துல இந்த சத்தியத்தை பண்ணிட்டு இருந்தீங்க, गारंटी करते थे. கேரண்டி கொடுத்துட்டு இருந்தீங்க. अभी क्या हुआ? இப்ப என்னாச்சு? उल्टा हो गया.
उल्टा हो गया। क्या उल्टा हो गया? தலைகீழாக ஆயிடுச்சுன்னு பாய் சொல்றாங்க. பாபா சொல்றாங்க என்ன தலைகீழாக ஆயிடுச்சு? भक्तों के लिए उल्टा हो गया या बच्चों के लिए उल्टा हो गया? பக்தர்களுக்காக தலைகீழாக ஆயிடுச்சா இல்லன்னா குழந்தைகளுக்காக தலைகீழாக ஆயிடுச்சா? भक्तों के लिए ज्यादा उल्टा हो गया। பக்தர்களுக்காக அதிகம் தலைகீழாக விஷயம் ஆயிடுச்சு. उन्होंने बाप को दिया छोड़, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பாவை और விட்டுட்டாங்க. किसको याद करने लगे? பிறகு யார நினைவு செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சுட்டாங்க? कृष्ण उर्फ बाप का पहला बच्चा है। கிருஷ்ண என்கிற அப்பாவோட ஃபர்ஸ்ட் எல்லையார் இருக்காங்க. वो कृष्ण उर्फ दादा लेखराज को அந்த கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜ याद करने लगे। நினைவு செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சுட்டாங்க. वो है भक्त। அவங்க இருக்காங்க பக்த. तुम क्या हो? நீங்க என்ன இருக்கீங்க? रूहानी बाप के ஆன்மீக அப்பாவோட रूहानी बच्चे। ஆன்மீக குழந்தைகள். सिर्फ गीता का भगवान कृष्ण को कहने से வெறும் கீதாவோட கணவன் கிருஷ்ணரன் சொல்றதுனால बेड़ा ही गर्क कर दिया। இந்த படகு என்ன இருக்குதோ அதையே மூழ்க வச்சிட்டீங்க. क्या? என்ன? गीता का भगवान கீதாவோட கணவன் कृष्ण को मान लिया, கிருஷ்ணர சொல்லி ஏத்துக்கிட்டீங்க. दादा लेखराज को मान लिया। தாதா லேக்ராஜன் சொல்லி ஏத்துக்கிட்டீங்க. जो असली भगवान है उसको யாரு உண்மையான பகவானோ அவங்கள भूल गए। மறந்துட்டீங்க. उससे क्या हुआ? இதனால என்ன ஆச்சு? ये जो शरीर रूपी नैया कहो, இந்த சரீர ரூபமான தோணியன் சொல்லுங்க, शरीर रूपी बेड़ा कहो, இந்த சரீர ரூபமான படகுன்னு சொல்லுங்க, கப்பலன்னு சொல்லுங்க, शरीर रूपी जहाज कहो, இந்த படகுன்னு சொல்லுங்க, கப்பலன்னு சொல்லுங்க, जिसमें ये आत्मा बैठी हुई है, எதுக்குள்ள இந்த ஆத்மா உட்கார்ந்து இருக்குது, பேடா ஜஹாஜ் எப்படின்னா கப்பலுக்காக சொல்வாங்க. उस आत्मा का बेड़ा ही அந்த ஆத்மாவினோட கப்பலே गर्क हो गया, மூழ்கி போயிடுச்சு, डूब गया। மூழ்கிடுச்சு. ऐसे எப்படி? है? शरीर छोड़ना पड़ेगा। சரீரம் விட வேண்டியதாக இருக்குமா? ஆமா. जो भी तथाकथित ब्रह्मा कुमार कुमारी अपने को कहलाते हैं, யாரெல்லாமே தன்னை பேருக்காக பிரம்மா குமார் குமாரிசன் சொல்லிக்கிறாங்க, भगत है ना, பக்தர்களா இருக்காங்க இல்லையா? उन सबके शरीर அவங்க எல்லாரோட சரீரம் கூடயும் छूटते जाते हैं। எல்லாருதுமே போயிட்டு இருக்கு. तो बेड़ा அப்போ அந்த படகுன்றது जिस शरीर से पुरुषार्थ करते हैं, எந்த சரீரம் மூலமாக புருஷார்த்தத்தை செய்றாங்க, वो शरीर रूपी बेड़ा कहो, शरीर रूपी नैया कहो, அந்த சரீர ரூபமான படகுன்னு சொல்லுங்க, वो नैया ही அந்த ஒரு படகு என்ன இருக்குதோ அது गर्क हो गई, அது மூழ்கி போயிடுச்சு, गर्क में चली गई। ஆழத்துக்கு போயிடுச்சு, பள்ளத்துக்கு बाबा ने போயிடுச்சு. आगे भी कहा था பாபா முன்னாடி கூடயும் சொல்லிருந்தாங்க, कि इस बात पर केस होना चाहिए। இந்த விஷயத்துல எப்படின்னா கேஸ் ஆகணும், கேஸ் நடக்கணும். इस बात पर எந்த விஷயத்துல? है? गीता का भगवान கீதாவோட கணவன் कृष्ण है, கிருஷ்ணரா या गीता का भगवान निराकार शिव शंकर இல்லன்னா கீதாவோட கணவன் நிராகார் சிவசங்கர் भोलेनाथ है। போலேநாதா? आगे भी कहा था, முன்னாடி கூடயும் சொல்லிருந்தாங்க, अब भी कह रहे हैं। இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. कहते कहते कितने साल हो गए? சொல்ல சொல்ல எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? 70 साल पूरे हो गए 70 வருஷங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. और अभी तक बच्चों ने பிறகு இப்போ வரைக்கும் குழந்தைகள் गीता का भगवान கீதாவோட கணவன் साकार कृष्ण है,
ಸಾಕಾರ ಕೃಷ್ಣರಾ या निराकार शिव शंकर भोलेनाथ है, இல்லைன்னா நிராகார் சிவசங்கர் போலேநாத்தா இருக்காங்களா? वो केस तैयार भी नहीं कर पाया। அந்த கேஸ தயார் கூடயும் பண்ண முடியல. केस करना तो दूर रहा, கேஸ் பண்றது அது தூரமான விஷயம் ஆயிடுச்சு. अभी केस की तैयारी भी नहीं हुई। ஆனா இப்போ அந்த கேஸினோட அந்த செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூடயும் ஆகல, ரெடி கூடயும் ஆகல. गीता को झूठ बनाने के कारण भारत का बेड़ा गर्क हो गया। கீதாவை பொய்யன்னு சொல்றதுனால பாரத்தினோட படகு மூழ்கி போயிடுச்சு. क्या कहा? என்னன்னு சொன்னாங்க? भारत का बेड़ा गर्क किसने किया? பாரத்தினோட படகு யாரை மூழ்க வச்சிட்டாங்க? जिन्होंने गीता का भगवान யாரு? கீதாவோட பகவான் कृष्ण साकार को बनाई दिया। கிருஷ்ணர் என்கிற இந்த கிருஷ்ணரை சாக்கரன உருவாக்கிட்டாங்க. उन्होंने सारे भारत का அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முழு பாரத்தினோட बेड़ा गर्क कर दिया। அந்த படக மூழ்க வச்சிட்டாங்க. जड़ भारत का है, चैतन्य बेड़ा भारत का भी। ஜட பாரத்தினோடதா இல்லைன்னா சைத்தன்ய பாரத்தினோடது கூடயுவான்னு கேக்குறாங்க. चैतन्य भारत का चैतन्य भारत का भी बेड़ा சைத்தன்ய பாரத் யார் இருக்காங்களோ அவங்களோட படகு கூடயும் गर्त में चला गया। அது கூடயும் மூழ்கி போயிடுச்சு. गर्त माने एकदम गर्त है। அவங்க கேக்குறாங்க கர்க்கன்னா என்னன்னு சொல்லி. பாபா சொல்றாங்க கர்க்கன்னா முழுமையா அந்த பள்ளத்துக்கு போயிடுச்சு, डुबो दिया। மூழ்க வச்சிட்டாங்க. कितने कंगाल बन गए। எவ்வளோ பாப்பர் ஆயிட்டீங்க. कौन? யாரு? भारत और भारतवासी। பாரத் பிறகு பாரதவாசி. जड़ा भारत भी कंगाल बन गया, ஜட பாரத் கூடயும் பாப்பர் ஆயிடுச்சு. वो तो बात की बात। और அது பிறகு வரக்கூடிய விஷயம். पहले பிறகு ஃபர்ஸ்ட் चैतन्य भारत भी சைத்தன்ய பாரத் கூடயும் कंगाल बन गया, பாப்பர் ஆயிடுச்சு. भारतवासी भी कंगाल बन गए, பாரதவாசிகள் கூடயும் ஒண்ணுமே இல்லாதவங்க ஆயிட்டாங்க. चैतन्य भारतवासी भी சைத்தன்ய பாரதவாசிகள் கூடயும் क्या बन गए? என்ன ஆயிட்டாங்க? कंगाल बन गए। जिनकी ஒண்ணுமே இல்லாதவங்க ஆயிட்டாங்க. बुद्धि चैतन्य में रखी रहती है, யாரோட புத்தி சைத்தன்யத்துல இருக்குமோ वो भी அவங்களும் कंगाल बन गए। ஒண்ணுமே இல்லாதவங்களாக ஆயிட்டாங்க. अब बच्चे यहाँ सेमिनार कर रहे हैं। இப்ப குழந்தைகள் இங்க செமினார பண்ணிட்டு இருக்காங்க. बाबा को सब अपनी अपनी राय भेजते रहते हैं। பாபாக்கு எல்லாருமே அவங்களோட அந்த சஜஷனை அனுப்பிட்டு இருக்காங்க. कि ऐसा ऐसा होना चाहिए। இப்படி எல்லாம் ஆகணும். अब यह तो सब राय बाबा दे चुके हैं। இப்போ இந்த ஒரு வழிமுறை எல்லாமே பாபா கொடுத்துட்டாங்க. वही राय रिपीट करते रहते हैं। அந்த ஒரு வழிமுறைகளை தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. नई राय तो कोई की है नहीं। புது வழிமுறை யாருதுமே இல்லைன்னு சொல்றாங்க. बाबा ने सबकी राय अच्छी रीति देखी है। பாபா எல்லாரோட வழிமுறைய கூடயும் நல்லபடியாக பார்த்திருக்காங்க. कोई ने लिखा है मास में 3 प्रदर्शनी होनी चाहिए। யாரோ எழுதிருக்காங்க ஒரு மாதத்துல 3 பிரதர்ஷனிகள் ஆகணும். कोई ने लिखा है म्यूजियम में ऐसा होना चाहिए। ஒரு சிலர் என்ன எழுதிருக்காங்கன்னா மியூசியம் எப்படி இருக்கணும். कोई कहते हैं गांव-गांव की सर्विस होनी चाहिए। சிலர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தினோடது சர்வீஸ் நடக்கணும், செய்யணும். गांव-गांव की सर्विस के लिए मोटर होनी चाहिए।
ஒவ்வொரு கிராமத்துக்கான சர்வீஸ் என்ன செய்கிறோமோ அதுக்கு கார் இருக்கணும். अखबारों की सर्विस होनी चाहिए. நியூஸ் பேப்பர்ஸ் சர்வீஸ் ஆகணும். நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாக சர்வீஸ் ஆகணும். वीकली अखबार में भी पढ़ना चाहिए. வாரத்தில் வீக்லி அந்த நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூடயும் வரணும். ऐसी ऐसी राय लिख भेजिए. இப்படியெல்லாம் சஜஷன்ஸை எழுதி அனுப்பியிருக்காங்க. लिखते हैं समझाने वाले अच्छे होने चाहिए. எழுதுறாங்க, யாரு புரிய வைக்கிறாங்களோ அவங்க நல்லபடி அவங்களாக இருக்கணும், நல்லா அவங்க புரிய வைக்கணும். अब इतने समझाने वाले कहाँ से लावे? இப்போ இத்தனை நல்லா புரிய வைக்க கூடியவங்களை எங்கிருந்து கொண்டு வரட்டும்? ये तो बाबा भी कहते हैं नंबरवार है. இது பாபா கூடயும் சொல்றாங்க நம்பர்வாராக இருக்காங்கன்னு. कोई तो ऐसे भी हैं ஒரு சிலர் இப்படியும் இருக்காங்க, जिनको 10 जगह ट्रांसफर करो அவங்களுக்கு 10 இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் तो भी ठिकाना नहीं मिलता. ஆனாலும் அவங்களுக்கு நிலைக்கிறதுக்காக இடம் கிடைக்கிறது இல்ல. क्या என்ன, ट्रांसफर कब किया जाता है? எப்போ டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது? कोई अच्छा काम नहीं करता है இப்போ யாராவது நல்ல வேலை செய்யலன்னா तो फिर उसको ट्रांसफर किया जाता है. அப்போ அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. तंग होता है, दूसरों को तंग करता है, தொல்லை அனுபவம் பண்றாங்க, மற்றவங்களுக்கு தொல்லை பண்றாங்க கொடுக்குறாங்க, खुद भी तंग होता है, சுயம் கூடயும் தொல்லைய அனுபவம் பண்ணிக்கிறாங்க. अति हो जाती है तो ट्रांसफर करना पड़ता है. ரொம்ப அதிகமாயிடுது, அப்போ டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டியதாக இருக்கும். तो बोला कोई कोई ऐसे भी हैं அதாவது சொன்னாங்க சிலர் இப்படியும் இருக்காங்க, जिनको 10 जगह ट्रांसफर करो तो भी ठिकाना नहीं मिलता. அவங்களுக்கு 10 இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிறது இல்ல. बुद्धि ठिकाने आती ही नहीं. புத்தி அது நிலைக்கிறதே இல்ல. ये कहते हैं सब होशियार हो गए. இவங்க சொல்றாங்க எல்லாருமே புத்திசாலிகள் ஆயிட்டாங்கன்னு. सब होशियार हो जाए, எல்லாருமே புத்திசாலிகள் ஆயிட்டாங்கன்னா, ये हो जाए, இப்படி ஆயிட்டாங்கன்னா, यह चाहिए, ऐसे चाहिए. இது வேணும் இப்படி வேணும். अब ऐसे लावे कहाँ से? இப்படிப்பட்டவங்களை எங்கிருந்து கொண்டு வரட்டும்? अच्छे एक जगह इकट्ठे हो जावे நல்லவங்க ஒரு இடத்துல ஒன்னாயிட்டாங்கன்னா तो बाकी सेंटर सब खाली हो जाएंगे. அப்போ மற்ற சென்டர்ஸ் எல்லாமே காலி ஆயிடும். क्या என்ன, बाबा के पास गिने चुने बच्चे हैं. பாபா கிட்ட விரலை விட்டு எண்ணலாம் அத்தனை குழந்தைகள் இருக்காங்க, अच्छे अच्छे, நல்ல நல்ல ஹேண்ட்ஸ், நல்ல நல்லவங்க. और वो भी सब एक जगह इकट्ठे कर दे அவங்கள கூடயும் எல்லார கூடயும் ஒரே இடத்துல அவங்கள எல்லாமே ஒன்னாக்கிட்டாங்கன்னா तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? बाकी सेंटर्स மற்ற சென்டர்ஸ் खाली हो जाएंगे. காலி ஆயிடும். बहुत राय दी है, ரொம்ப சஜஷன்ஸ கொடுத்திருக்காங்க. है सब वही राय जो बाबा समय प्रति समय देते रहते हैं. அந்த சஜஷன்ஸ் அதே தான் இருக்குது. பாபா டைமுக்கு சரியாக டைம் டு டைம் பாபா கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதே சஜஷன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. बाबा का फिर विचार है, பாபா என்ன சிந்தனைன்னா, पहले मुख्य बात है गीता की, भगवान की. பாபா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமா இருக்குது கீதாவினோட கணவனை பற்றி. क्या என்ன मुख्य राय क्या है? முக்கியமான வழிமுறை என்ன இருக்குது? गीता के भगवान की मुख्य राय, इस पर ही इन सबका राजाई का अधिकार है. கீதாவினோட கணவன் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி मुख्यமான விஷயம். नहीं तो बुद्धि कहाँ फंस जाती है? जहाँ पंप एंड शो कृष्ण कन्हैया का देखते हैं,
இல்லைன்னா புத்தி போய் எங்க மாட்டிக்குது, தேகதாரி பம்ப் அண்ட் ஷோ கிருஷ்ண கண்ணையாவை எங்க பாக்குறாங்களோ कितना चुपड़ा मोहरा எப்படின்னா அவங்களோட முகத்தை பற்றி சொல்றாங்க, சாஃப்டாக அழகானது, आदि सो अंतिम जन्म का ஆதிசோ கடைசி ஜென்மத்தினோடது. वही फंस जाते हैं। அங்கேயே போய் மாட்டிக்கிறாங்க. तो किस बात पर मदार हो गया सारा? அப்போ எந்த விஷயத்து மேல எல்லாம் ஆதாரம் ஆயிடுச்சு? गीता के भगवान असली कौन है? கீதாவோட பகவான் உண்மையிலே யாரா இருக்காங்க? गीता का असली भगवान वो है கீதாவோட உண்மையான பகவான் யாருன்னா जो है बढ़िया पर्सनालिटी वाले में हो। யாரு நல்ல பர்சனாலிட்டில இருப்பாங்களோ, बराबर ना? அப்படிதானே? கரெக்ட் தானே? अरे वो गीता लिखी गई उसमें भी बोला तो है। அரே அந்த கீதா என்ன எழுதிருக்காங்களோ அதுல கூடயும் சொல்லிருக்காங்க தான். मैं साधारण तन में आता हूँ, बहुत अभी बोलते हैं, अभी भी बोलते हैं, मैं बहुत நான் சாதாரண சரீரத்துல வரேன் இப்போ சொல்றாங்க, साधारण तन में आता हूँ, நான் ரொம்ப சாதாரண சரீரத்துல வரேன்னு. फिर भी बुद्धि कहाँ चली जाती है? ஆனாலும் புத்தி எங்க போயிடுது? तो मुख्य परिवर्तन ये होना चाहिए। அதாவது முக்கியமான பரிவர்த்தனை இதுதான் ஆகணும். सबकी मेंटेलिटी में எல்லாரோட மென்டாலிட்டில आते कहते हैं कोई ऋषि मुनि सन्यासी में இல்லன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ரிஷி முனி சன்னியாசில भगवान होना चाहिए, பகவான் இருக்கணும்னு சொல்றாங்க. पवित्र रहते हैं और सन्यासियों में होना चाहिए। பவித்திரமாக இருப்பாங்க இல்லையா, அந்த சன்னியாசிகள்ல இருக்கணும். या तो कहते हैं कृष्ण गीता का भगवान, இல்லன்னா சொல்றாங்க கிருஷ்ணர் கீதாவோட கணவனா இருக்காங்க. मैं कहता हूँ நான் என்ன சொல்றேன்னா मैं तो बहुत छोटा साधारण रूप धारण करके आता हूँ। நான் ரொம்ப சின்ன சாதாரண ரூபத்தை தாரண பண்ணிக்கிட்டு வரேன். मैं बहुत पाम्प एंड शो धारण करके नहीं आता हूँ। நான் ரொம்ப பாம்ப் அண்ட் ஷோவை தாரண பண்ணிக்கிட்டு வர்றது இல்ல. अगर इस बात पर सबकी बुद्धि बैठ जाए ஒருவேளை இந்த விஷயத்தை பற்றி எல்லாரோட புத்தி உட்காந்துடுச்சுன்னா तो इन सब का राजाई का आधार அப்போ இவங்க எல்லாரோட எல்லா விஷயத்துக்கான ராஜாங்கத்தினோட ஆதாரம் पक्का हो जाएगा। பக்கா ஆயிடும். आजकल तो बहुत माइयां भी निकली हैं। இன்றைய நேரத்துல நிறைய பெண் குழந்தைகள் கூடயும் வெளிப்பட்டிருக்காங்க மாதாக்கள். क्या? என்ன? वो तो कृष्ण की बात हो गई। அது கிருஷ்ணனோட விஷயம் ஆயிடுச்சு. बड़े बड़े साधु सन्यासियों की बात हो गई பெரிய பெரிய சாது சன்னியாசிகளோட விஷயம் ஆயிடுச்சு. जो शिवो हम कह के बैठ जाते हैं யாரு சிவோஹமன் சொல்லி உட்காந்துடுறாங்க. और ढेर सारे लोग उनको भगवान मान करके பிறகு நிறைய பேரு அவங்கள பகவான நேத்துக்கிட்டு उनके पीछे पीछे चलने लग पड़ते हैं। அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. लेकिन आजकल तो ஆனா இன்றைய நேரத்துல माया भी ऐसी निकली है। மாதாக்கள் கூட இப்படி வெளிப்பட்டிருக்காங்க. थोड़ा श्लोक सुनाया, கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்லோகத்தை சொன்னோம்னா थोड़ा उसका अर्थ किया, ज्यादा अर्थ जानते भी नहीं। கொஞ்சம் அதனோட அர்த்தத்தை சொன்னாங்கன்னா பாபா சொல்றாங்க இவங்களுக்கு அதிகம் தெரியவும் இல்ல. थोड़ा श्लोक सुनाया, கொஞ்சம் ஸ்லோகத்தை சொன்னோம்னா बेहद में क्या कौन सी माइया और कौन सा श्लोक? எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல எந்த மாதாக்கள் பிறகு எந்த கோர்ஸா இருக்குது? थोड़ा श्लोक सुनाया, थोड़ा अर्थ किया, கொஞ்சம் ஸ்லோகத்தை சொன்னாங்க, கொஞ்சம் அர்த்தத்தை பற்றி சொன்னாங்கன்னா तो बस उन पर कुर्बान हो जाते हैं। அவ்வளவுதான், அவங்க மேல அர்ப்பணம் ஆயிடுறாங்க. जैसे भगवान मिल गया। எப்படின்னா பகவான் கிடைச்சிருக்கிற போலன்னு சொல்லி. इस पर इन्हों का
चलता है। இது மேல உங்களுக்கு எப்படின்னா தினமும் வேலை நடக்குது. किस पर? இது மேல जो मुरली बैठ सुनाते हैं उसका अर्थ थोड़ा बहुत करते हैं। என்ன முரளியை உட்காந்து சொல்றாங்க அதனோட அர்த்தம் கொஞ்சம் என்ன சொல்றாங்களோ वो उनका खूब धंधा चलता है। அதனால அவங்களுக்கு நிறைய தொழில் நடக்குது, बहुत पैसे कमाते हैं। நிறைய பைசாவை சம்பாதிக்கிறாங்க. ये है तो जैसे बादशाह हो गए। இவங்க எப்படின்னா ராஜா ஆகிற போல ராஜா ஆயிட்டாங்க. कौन? யாரு? इन शास्त्रों के आधार पर இந்த சாஸ்திரங்களினோட ஆதாரப்படி लाखों की कमाई करते हैं। லட்சக்கணக்கில் சம்பாத்தியத்தை பண்ணிக்கிறாங்க. पैसा भी बहुत देते हैं பைசா கூட ரொம்ப கொடுக்கறாங்க. और उनके पांव जाकर पड़ते हैं। பிறகு அவங்களோட காலுக்கு போய் வீழ்றாங்க. माइया गुरुओं का अंगूठा धोकर மாதாக்கள் குருக்களினோட காலை வாஷ் பண்ணி அந்த கட்ட விரலை வாஷ் பண்ணி पीती। குடிக்கிறாங்க. अंगूठा माना கட்ட விரல் என்ன? पांव का जो अंगूठा है காலினோட கட்ட விரல் என்ன இருக்கு? उंगलियां क्यों नहीं धोके पीती, अंगूठा क्यों? மற்ற விரல்களையே வாஷ் பண்ணி குடிக்கிறது இல்ல, கட்ட விரலை தான் ஏன் குடிச்சு சாப்பிடுறாங்க குடிக்கிறாங்க? आत्मा अंगूठाकार है ना। ஏன்னா ஆத்மா அங்குஷ்டாக்காரா இருக்கு இல்லையா, கட்ட விரல் போல இருக்கு இல்லையா. मुसलमानों के पास भी जाकर अपना गुरु बनाते हैं। முஸ்லிம்ஸ் கிட்ட போய் கூடயும் தன்னோட குருக்களாக அவங்கள கூட ஆக்கிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் கிட்ட போய் அவங்கள குருக்களாக ஆக்கிக்கிறாங்க. என்ன? ऐसे नहीं। அப்படி இல்ல. कोई हिंदू हो, இப்போ ஒருத்தர் இந்து தான், कोई सन्यासी हो, सन्यासिनी हो, இப்போ சன்னியாசி இருக்காங்க, சன்னியாசினி இருக்காங்க, उन्हीं को गुरु बनावे, அவங்கள தான் குருவாக பண்ணிக்கிறது. सदगुरु समझे சத்குரு நினைச்சுக்கிட்டாங்க. वो भी नहीं। அப்படியும் இல்ல. किसको मान लेते हैं? யார ஏத்துக்கிறாங்க? मुसलमानों के पास भी जाए अपना गुरु बनाते हैं। முஸ்லிம்ஸ் கிட்டயும் போய் என்னன்னா அவங்கள தன்னோட குருவாக ஆக்கிக்கிறாங்க. उनके पास शराब कबाब आदि सब ले जाते हैं। அவங்க கிட்ட இந்த சாராயம் கபாபன்னா இந்த மாம்சம் எல்லாம் எடுத்துன்னு போறாங்க. अरे हद का नहीं, அரே எல்லாருக்கு உட்பட்டது இல்ல, हद की नहीं, बेहद की शराब। எல்லாருக்கு உட்பட்டது இல்ல, எல்லாருக்கு அப்பாற்பட்ட சாராயம்னு சொல்றாங்க. बेहद की शराब क्या होती है? எல்லாருக்கு அப்பாற்பட்ட சாராயம்னா என்ன இருக்குது? सुंदर सुंदर मोड़े, सुंदर सुंदर आंखें, பாபா சொல்றாங்க அழகான முகங்கள், அழகான கண்கள். शराब कबाब आदि सब ले जाते हैं। பாபா சொல்றாங்க இந்த சாராயம் பிறகு கபாபன்னா இந்த மாம்சம் எல்லாமே எடுத்துன்னு போறாங்க. रिद्धि सिद्धि वाले बहुत हैं। பாபா சொல்றாங்க இந்த ரித்தி சித்தி பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. तो बाबा ने राय दी थी, அப்போ பாபா அந்த சஜஷனை கொடுத்திருந்தாங்க, அந்த வழியை சொல்லியிருந்தாங்க. मुख्य एक ही बात है। முக்கியமானது ஒரே விஷயம்தான் இருக்குது. क्या? என்ன? गीता की, भगवान की। கீதாவினோட பகவான் பற்றி. गीता ही भारत का मुख्य शास्त्र है। கீதா தான் பாரதினோட முக்கியமான சாஸ்திரமா இருக்கு. एक सच्ची गीता, एक झूठी गीता। ஒன்னு உண்மையான கீதா, இன்னொன்னு பொய்யான கீதா. गीता माई बाप है, கீதா அம்மா அப்பா இருக்கு, बाकी सब है बच्चे। மற்றபடி எல்லாருமே குழந்தைகள். மற்ற எல்லாம் என்ன இருக்கு? குழந்தைகள்.
वेद शास्त्र आदि वह है पत्ते। வேத சாஸ்திரம் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இலைகள் ஆயிடுச்சு. गीता है माई बाप, கீதா இருக்குது அம்மா அப்பா. गीता है मूल बीज, கீதா இருக்குது மூலமான விதை. बीज बोया जाता है விதை எப்போ விதைக்கப்படுகிறதோ तो क्या हो जाता है? அப்போ என்ன ஆயிடுது? हाँ? बीज बोया जाता है तो बीज सड़ जाता है। விதையை எப்போ விதைக்கப்படுகிறதோ அப்போ விதை கெட்டு போயிடுது. हैं? और वृक्ष तैयार हो जाता है। பிறகு மரம் என்றது ரெடி ஆயிடுது, அந்த செடி ரெடி ஆயிடுது. जड़ें तैयार होती है, तना तैयार होता है, வேர்கள் ரெடி ஆகுது, தண்டு ரெடி ஆகுது, கிளைகள் ரெடி ஆகுது, टहनियाँ तैयार होती है, पत्ते होते हैं, இலைகள் வரும், गुल खिलता है, அந்த பூக்கள் மலரும், फल निकलता है, அந்த பல பழங்கள் வருது. फिर बीज बनता है। அதுக்கு பிறகு விதை ஏற்படுது. गीता है मूल बीज। கீதா இருக்குது மூலமான விதை. पत्ते तो अनगिनत हैं। இலைகள் கவுண்ட்லெஸ் இருக்குது, எண்ணிக்கை இல்லாத லெவல்ல இருக்கும். कितने पत्ते? எத்தனை இலைகள் இருக்குது? 500-700 करोड़ पत्ते हैं। 550 கோடி 700 கோடி இலைகள் இருக்காங்க. तो गीता मूल बीज है। அதாவது கீதா மூலமான விதையா இருக்குது. वो गीता एक है। அந்த கீதா ஒண்ணுதான் இருக்குது. और शास्त्र तो ढेर के ढेर हैं। மத்த சாஸ்திரங்கள் நிறையதிலும் நிறையது இருக்குது. लेकिन गीता ஆனா கீதா एक है। ஒண்ணுதான். अब बात है एक, இப்போ விஷயம் ஒரு அப்பா ஒருத்தர் தான். ये परिवर्तन कैसे हो? இப்போ விஷயம் என்றது ஒண்ணுதான். இந்த பரிவர்த்தனை இதுல மாற்றங்கள் எப்படி ஏற்படும்? किस बात का परिवर्तन? எந்த விஷயத்துல பரிவர்த்தனை? कि वो गीता का भगवान कृष्ण दादा लेकर आए, ब्रह्मा को बताते हैं। என்னன்னா அவங்க கீதாவோட கணவன் கிருஷ்ணர் தாதா லேக்கராஜ் பிரம்மாக்கு சொல்றாங்க. और तुम गीता का भगवान பிறகு நீங்க கீதாவோட கணவன் शिव शंकर भोलेनाथ को बताते हो। சிவ் சங்கர் போலேநாத்துக்கு சொல்றீங்க. वो शंकर को उड़ा देते हैं அவங்க சங்கரனை பறக்க வச்சிடுறாங்க. और तुम शिव शंकर को सबकी बुद्धि में स्थापित करना चाहते हो। நீங்க சங்கரனை அப்படின்னா எல்லாரோட புத்திலையும் அவங்கள ஸ்தாபனை செய்யறதுக்காக உட்கார வைக்கிறதுக்காக முயற்சி பண்றீங்க. वो कहते हैं गीता का भगवान कृष्ण दादा लेखराज। அவங்க என்ன சொல்றாங்கன்னா கீதாவோட கணவன் கிருஷ்ணர் தாதா லேக்கராஜ். तुम सिद्ध करके बताते हो। நீங்க நிரூபிச்சு சொல்றீங்க. क्या? என்ன? कि गीता का भगवान கீதாவோட கணவன் कृष्ण दादा लेखराज कैसे हो सकता है? கிருஷ்ணர் தாதா லேக்கராஜ் எப்படி ஆக முடியும்? इसके लिए क्या साबिती देते हो? இதுக்காக என்ன விஷயத்தை எழுதிடுறீங்க? हैं? यज्ञ के आदि की हिस्ट्री बताते हो। யக்ஞத்தினோட ஆரம்பத்தினோட ஹிஸ்டரிய சொல்றீங்க. मुरली का व्याख्यान बताते हो। முரளியினோட கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லிடுறீங்க. मुरली में शिव ने क्या बोला? முரளியில சிவன் என்ன சொன்னாங்க? यज्ञ के आदि में யக்ஞத்தினோட ஆரம்பத்துல ऐसे ऐसे बच्चे थे அப்படிப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க. जो मम्मा बाबा माने ब्रह्मा बाबा को யாரு மம்மா பாபா அப்படின்னா பிரம்மா பாபாக்கு, और ओम राधे सरस्वती को भी ड्रिल सिखाते थे। பிறகு ஓம் ராதே சரஸ்வதிக்கு கூடயும் ட்ரில்ல கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. उनके टीचर हो बैठते थे। அவங்களோட டீச்சராக உட்கார்ந்து இருந்தாங்க.
योग की ड्रिल भी सिखाते थे। யோகத்தினோட ட்ரில்ல கூடயும் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. उनके टीचर वो बैठते थे, அவங்களோட டீச்சராக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. डायरेक्शन देते थे, ऐसा करो। டைரக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. उनमें शिव बाबा प्रवेश करते थे। அவங்களுக்குள்ள சிவ பாபா பிரவேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. इससे क्या साबित हुआ? இதனால என்ன நிரூபணமாச்சு? इससे कहा साबित हो गया यज्ञ के आदि में இதனால நிரூபணம் ஆயிடுச்சு, யக்ஞத்தினோட ஆரம்பத்துல मम्मा बाबा ऊंचे ऊंचे नहीं थे, மம்மா பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக இருக்கல. उनसे भी ऊंचे कोई और आत्माएं थी, அவங்கள விட உயர்ந்தவங்க வேற ஆத்மா இருந்தாங்க. जो यज्ञ के माई बाप थे। யாரு யக்ஞத்துக்கு அம்மா அப்பாக இருந்தாங்க. जो आदि में थे वही फिर अंत में भी प्रत्यक्ष होंगे। யாரு ஆரம்பத்துல இருந்தாங்களோ அவங்க தான் கடைசியில கூடயும் பிரத்யக்ஷமாகுவாங்க. कृष्ण उर्फ दादा लेख राधिका तो एक भी चित्र ऐसा नहीं है। கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜ் அவங்களது ஒரு சித்திரம் கூடயும் இப்படி இல்ல. जो निराकारी स्टेज को धर्म पिताओं की स्टेज को प्रत्यक्ष करता हूँ। யாரு நிராகாரி ஸ்டேஜ் அப்படின்னா தர்ம பிதாக்களினோட ஸ்டேஜ பிரத்யக்ஷம் பண்ற போல இல்லன்னு சொல்றாங்க. दुनिया में जितने भी धर्मों के स्थापन करने वाले धर्म पिताएं हुए, உலகத்துல எத்தனை எல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய தர்ம பிதாக்கள் இருந்தாங்களோ वो सब निराकारी स्टेज वाले थे। அவங்க எல்லாருமே நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. कोई ऐसा धर्म पिता का चित्र है யாராவது தர்ம பிதாவினோட சித்திரம் இப்படி இருக்குதா? जो साकारी देखने में आता हो? சாகாரியாக தென்படுற போல தென்படுறாங்களா, இருக்காங்களா? और भी ज्यादा निराकारी देखने में आते हैं। குரு நானக்கா, அரே அவங்க இன்னமும் அதிக நிராகாரி ஸ்டேஜ்ல தென்படுறாங்க. चेहरे को देखने से ही पता लगता है முகத்தை பார்த்தாலே தெரியுது. कि आत्मा जैसे इस संसार में இந்த ஆத்மா எப்படின்னா இந்த உலகத்துல है ही नहीं। இல்லவே இல்லாத போல இருப்பாங்க. वो तो साधारण धर्म पिताएं थे। அவங்க சாதாரணமான தர்ம பிதாக்களாக இருந்தாங்க. और तो ये तो பிறகு இவங்க सब बापों का எல்லா அப்பாக்களுக்கு बाप है। அப்பா இருக்காங்க. ग्रेट ग्रैंडपा और उसको भूल गए பிறகு அவங்கள மறந்துட்டீங்க. और किसके चक्कर में आ गए? பிறகு யாரோட பிரபாவத்துக்கு வந்துட்டீங்க? बच्चे के चक्कर गोरे चिट्ठे चिकने चुपड़े दादा लेखराज जो ज्यादा पैसे वाले थे, இப்போ நல்ல ஹைட் அண்ட் வெயிட் ஆக இருக்கக்கூடிய, பிறகு நல்ல ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கக்கூடிய, उनके चक्कर में बाबा को बड़ी गुस्सा है साथी। எப்படின்னா அவங்களோட பிரபாவத்துக்கு வந்துடுறாங்க. பாபாக்கு எப்படின்னா ரொம்ப கோபம் வருது. जैसे आजकल माताएं होती है ना, बाप बूढ़ा हो जाता है, எப்படின்னா இன்றைய மாதாக்கள் இருக்காங்க இல்லையா, அப்பா வயசாயிடுது, அப்பாக்கு बच्चा கணவனுக்கு வயசாயிடுது, குழந்தை सारा कारोबार संभाल लेता है, எல்லா வேலைகளை பாத்துக்கிறாங்க. तो माता ऐसा बुढ़ा हो गया बेकार हो गया। அப்போ மாதாக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வயசாயிடுச்சு, இவங்க வேஸ்ட் ஆயிட்டாங்க, ஒண்ணுமே பிரயோஜனத்துக்கு இல்லன்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா. और सारी तरफदारी किसकी करने लगती? பிறகு எல்லா சப்போர்ட் யாருக்கு பண்றதுக்காக ஆரம்பம் பண்றாங்க? बच्चे की तरफदारी करने लगती। குழந்தைக்கு சப்போர்ட் செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. तुम्हें जाना हो तो सन्यासी बनना हो तो जाओ, चले जाओ, कल जाते हो तो आप चले जाओ। உனக்கு சன்னியாசி ஆகணுமா, போய் சன்னியாசி ஆகு போய். நாளைக்கு போகிறியா, வேண்டாம் இன்னைக்கே போ. तो बाप को तो गुस्सा आएगा। அப்போ அப்பாக்கு கோவம் வரும் இல்லையா? अब तुम बच्चे जानते हो, அதாவது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும்,
कि இப்போ गीता का भगवान तो परमपिता परमात्मा शिव है। கீதாவோட கணவன் பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆயிருக்காங்க. चित्र भी बनाते हैं சித்திரத்தை கூடயும் உருவாக்குறாங்க. क्या என்ன है? कि भगवान पुनर्जन्म रहते हैं। பகவான் புனர்ஜன்மம் மறு ஜன்மங்கள்ல வர்றாங்க இல்லையா, அதிலிருந்து அவங்க தனிப்பட்டவங்களாக இருக்காங்க. क्या என்ன क्या चित्र बनाते हैं? என்ன சித்திரத்தை ரெடி பண்றாங்க? क्या चित्र बनाते हैं कि भगवान पुनर्जन्म रहते हैं? எந்த சித்திரத்தை உருவாக்குறாங்க? பகவான் புனர்ஜன்ம ரஹிதா இருக்காங்கன்னா மறு ஜன்மங்கள்ல வர்ற விஷயத்துல இருந்து தனிப்பட்டவங்களாக இருக்காங்கன்றதுக்காக எந்த சித்திரத்தை ரெடி செய்யறாங்க? ढेर सारे चित्र बनाए हैं, भगवान पुनर्जन्म रहते हैं। அரே நிறைய சித்திரங்களை ரெடி பண்ணிருக்காங்க. பகவான் புனர்ஜன்மத்திலிருந்து தனிப்பட்டவங்களாக இருக்காங்கன்றதுக்காக नहीं, இல்ல. शंकर को जो दिखाते हैं मंदिर में, சங்கரனை என்ன கோயில்ல காமிக்கிறாங்களோ, कहीं शास्त्रों में ये बताया उनका जन्म हुआ எங்கேயாவது சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்களா அவங்களுக்கு ஜென்மம் ஆகுதுன்னு? है? उन्होंने पुनर्जन्म लिया। அவங்க மறு ஜென்மத்தை எடுத்திருக்காங்கன்னு. राम का पुनर्जन्म दिखाएंगे, ராமனோட மறு ஜென்மத்தை காமிப்பாங்க, कृष्ण का पुनर्जन्म दिखाएंगे, கிருஷ்ணனோட மறு ஜென்மத்தை காமிப்பாங்க, सभी देवताओं का पुनर्जन्म दिखाएंगे, எல்லா தேவதைகளோட மறு ஜென்மங்களை காமிப்பாங்க. शंकर का पुनर्जन्म नहीं दिखाते। ஒரு சங்கரனோட மறு ஜென்மத்தை காமிக்கிறது இல்ல. तो चित्र भी बनाते हैं। அப்போ சித்திரத்தை கூடயும் ரெடி பண்றாங்க. इसका யாரோடது? शिव का। சிவனோடது. मंदिरों में चित्र भी बनाते हैं। कौन सा चित्र है? கோயில்கள்ல சித்திரத்தை கூடயும் ரெடி பண்றாங்க. எந்த சித்திரம்? लिंग। லிங்கம். शिव वास्तव में तो बिंदु है, சிவன் வாஸ்தவத்துல பிந்துவா இருக்காங்க. फिर लिंग क्यों बनाया? பிறகு லிங்கத்தை ஏன் ரெடி பண்ணாங்க? लिंग में बिंदु दिखाते हैं, லிங்கத்துல பிந்துவை காமிக்கிறாங்க. इससे साबित होता है இதனால நிரூபணம் ஆகுது कि वो அவங்க सामान्य मनुष्यों के मुआफिक जन्म मरण के चक्र में आने वाला இப்போ ஜெனரலாக மனிதர்கள் போல ஜனன மரண சக்கரத்துல வரக்கூடியவங்க नहीं है। இல்ல. वो तो सदैव साकार में रहते हुए भी அவங்க சதா சாக்காரத்துல இருந்தாலும் संसार के सामने जब प्रत्यक्ष होता है உலகத்துக்கு முன்னாடி எப்போ பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ तो निराकारी स्टेज में ही देखने में आवेगा। அப்போ நிராகாரி ஸ்டேஜ்ல தான் தென்படுவாங்க. वो साकार कभी அவங்க எப்பவுமே சாக்காரு होता ही नहीं। ஆகிறதே இல்ல. पुनर्जन्म रहते हैं ना। மறு ஜென்மத்திலிருந்து அவங்க தனிப்பட்டவங்க இல்லையா? और जो मनुष्य आत्माएं हैं, देव आत्माएं हैं, மத்த மனித ஆத்மாக்கள் இருக்காங்க, தேவ ஆத்மாக்கள் இருக்காங்க, राक्षसी आत्माएं हैं, ராட்சசி ஆத்மாக்கள் இருக்காங்க. वो सब அவங்க எல்லாருமே हद और बेहद के पुनर्जन्म में आती है। அவங்க எல்லோருக்கு உட்பட்ட பிறகு எல்லோருக்கு அப்பாற்பட்ட மறு ஜன்மங்கள்ல வராங்க. அப்படின்னா निश्चय निश्चय के चक्र में आती है। நிச்சய அனிஷ்டயத்தினோட சக்கரத்துல வராங்க. कृष्ण तो पूरे 84 जन्म लेने वाले। கிருஷ்ணர் கம்ப்ளீட்டாக 84 ஜன்மங்களை எடுத்துக்க கூடியவங்க. माना அப்படின்னா सबसे जास्ती निश्चय निश्चय के चक्र में எல்லாத்தை விட அதிகம் நிச்சயம் பிறகு அனிஷ்டத்தினோட சக்கரத்துல कृष्ण वाली आत्मा आती है। கிருஷ்ணவாலி ஆத்மா வராங்க. जिसको आखिरी जन्म में नाम क्या मिलता है? लौकिक। அவங்களுக்கு லாஸ்ட் ஜன்மத்துல லௌகிக்கத்துல என்ன பேரு கிடைக்குது? दादा लेखराज। தாதா லேக்ராஜ். और अलौकिक नाम क्या मिलता है? பிறகு அலௌகிக்க பேர் என்ன கிடைக்குது? ब्रह्मा। பிரம்மா. टाइटलधारी प्रजापिता ब्रह्मा। டைட்டில்தாரி பிரஜாபிதா பிரம்மா. जिसके लिए बोला யாருக்காக சொல்லிருக்காங்க? वास्तव में வாஸ்தவத்துல ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है।
இந்த பிரம்மா உங்களோட ஜெகதம்பா இருக்காங்க. परंतु तन पुरुष का है। ஆனா சரீரம் ஆணோட சரீரமா இருக்கு. तो वो ब्रह्मा की सोल, அப்போ அந்த பிரம்மாவோட ஆத்மா उसके उस दाढ़ी मूछ वाले रूप की तो पूजा नहीं होती। அவங்களோடது அந்த தாடி மீசை இருக்கக்கூடிய ரூபம் என்ன இருக்குதோ அதுக்கு பூஜை நடக்கிறது இல்ல. और जगदम्बा की तो ஆனா ஜெகதம்பாக்கு पूजा होती है। பூஜை நடக்குது. वो कैसे है? அது எப்படி? वो शरीर दाढ़ी मूछ वाला शरीर छोड़ करके அந்த சரீரம் என்ன இருக்குதோ தாடி மீசை இருக்கக்கூடிய சரீரத்தை விட்டு फिर जिस नारी चोले में प्रवेश करता है, பிறகு எந்த அந்த பெண்ணினோட சரீரத்துல பிரவேசம் செய்றாங்க उसके द्वारा அவங்க மூலமாக जन्म मरण के चक्र में आता है। ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வராங்க. उस स्वरूप को जितना जन्म मरण का चक्र आता है उतना और किसी को அந்த ஸ்வரூபத்துக்கு எந்த அளவுக்கு ஜனன மரணத்தினோட சக்கரம் வருதோ அந்த அளவுக்கு नहीं आता। வேற யாருக்குமே வரதில்ல. किस स्वरूप को? எந்த ஸ்வரூபத்துக்கு? जगदम्बा के रूप को ஜெகதம்பாவினோட ரூபத்துக்கா या दादा लेखराज कृष्ण के रूप को? இல்லன்னா தாதா லேக்ராஜ் கிருஷ்ணனோட ரூபத்துக்கா? हाँ, उसको पीपल के पत्ते के मुआफिक दिखाया है। ஆமா, அவங்கள இந்த அரச இலையினோட ரூபத்துல காமிச்சிருக்காங்க. कहते हैं पीपल पात सरिसमन डोला। இப்படி சொல்லப்படுகிறது, பீப்பல பார்த்து சரசமன டோலா. मन कैसे डोलायमान होता रहा? மனசு எப்படி அசைஞ்சிட்டு இருந்தது? जैसे पीपल का पत्ता थोड़ी सी हवा का झोंका आता है எப்படி இந்த அரச இலை கொஞ்சம் காத்து வந்ததுன்னா और जोर से हिलता है, என்ன ஆகுதுன்னா ரொம்ப கொஞ்சம் காத்து வந்தாலும் ரொம்ப வேகமாக அது ஷேக் ஆகுது. ऐसे ही அதே மாதிரி தான் जो भी 108 माला के मणके हैं, யாரெல்லாம் 108 ஆத்மாக்களோட மலையினோட மணிகள் இருக்காங்க, उनमें एक अंतिम मणका ऐसा भी है அதுல ஒரு லாஸ்ட் மணி இப்படியும் இருக்காங்க. कि थोड़ा भी माया का झोंका आता है எப்படின்னா கொஞ்சம் ஒருவேளை மாயாவினோட புயல் வந்ததுன்னா और वो मणका அப்போ அந்த ஒரு மணி तीव्र गति से हिलने लग पड़ता है। தீவிரமாக ஷேக் ஆக்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. उसको नवैया के रूप में दिखाया है। அவங்கள இந்த இந்த படகினோட ரூபத்துல காமிச்சிருக்காங்க சாஸ்திரக்காரர்கள். नवैया இப்போ படகு जब बहुत तूफान आते हैं இப்போ ரொம்ப புயல் வருது, तो ऐसी हल्की फुल्की नवैया இப்போ இப்படி லேசாக இருக்கக்கூடிய அந்த படகு डूबेगी या बचेगी? அந்த போட் என்ன ஆகும், அது மூழ்குமா இல்லைன்னா அப்படியே நல்லபடியாக இருக்குமா? बचेगी। दुनिया क्या समझेगी? அரே உலகம் என்ன நினைச்சுக்கோ, इतना बड़ा तूफान आ रहा है, இவ்வளவு பெரிய புயல் வந்துட்டு இருக்கு, इतना सागर हिलोरे ले रहा है, இந்த அளவுக்கு கடல்ல அலைகள் வந்துட்டு இருக்கு. अब तो ये नैया डूबी कि डूबी? இப்போ இந்த படகுன்றது இது என்ன மூழ்கி போச்சுன்னு நினைச்சுக்குவாங்க. और बाप कहते हैं பிறகு அப்பா சொல்றாங்க, नैया डोलेगी लेकिन डूबेगी। ஆனா அப்பா என்ன சொல்றாங்கன்னா படகு ஷேக் ஆகும் ஆனா மூழ்கிறது இல்ல. डोलेगी इतना எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னா क्योंकि ज्यादा से ज्यादा पुनर्जन्म के चक्र में आने वाली है। ஏன்னா பாபா சொல்றாங்க அதிகதிலும் அதிகம் மறு ஜன்மத்தினோட சக்கரத்துல வரக்கூடியதாக இருக்கும். ब्रह्मा से भी ज्यादा, दादा लेखराज से भी ज्यादा किसके जन्म होते हैं? பிரம்மா தாதா லேக்ராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட அதிக ஜென்மம் யாரோடது இருக்கும்? மறு ஜென்மங்கள் जगदम्बा के तो पूरे 84 जन्म होते हैं। ஜெகதம்பாது எப்படின்னா முழுமையா 84 ஜென்மங்கள் ஆகுது. दादा लेखराज के तो फिर भी 50 साल, தாதா லேக்ராஜ் அப்படி பார்த்தோம்னா 50 வருஷங்கள் कम हो जाएंगे। கம்மி ஆயிடுது. तो ज्यादा निश्चय का चक्र भी किसको आवेगा? அதாவது அதிக நிச்சய பிறகு அனிஷ்டத்தினோட சக்கரம் கூடயும் யாருக்கு வருது? जगदम्बा को आवेगा। ஜெகதம்பாக்கு வருது.
निराकार शिव बाबा निराकार शिव बाबा खुद इस रथ पर सवार होकर कहते हैं, சுயம் இந்த ரத்தத்து மேல இந்த சவாரி பண்ணி சொல்றாங்க, मैं कैसे आता हूँ, நான் எப்படி வரேன்னு. मैं कैसे आता हूँ, நான் எப்படி வரேன், ये बड़ी मुख्य बात है। இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. क्या मुख्य बात है इसमें? என்ன முக்கியமான விஷயமா இருக்குது இதுல? कैसे आता हूँ, எப்படி வரேன்? अरे அரே दिव्य जन्म लेता हूँ, தெய்வீகமான ஜன்மத்தை எடுத்துக்கிறேன். जैसे भूत प्रेत आत्माएं प्रवेश कर जाते हैं, वो भी प्रवेश कर जाते हैं। எப்படி பூத பிரேத ஆத்மாக்கள் பிரவேசம் செஞ்சிடுறாங்களோ அதே மாதிரி அவங்க கூடயும் பிரவேசம் பண்றாங்க. प्रवेश करके आता हूँ। பிரவேசம் பண்ணிட்டு வரேன். अच्छा चलो, भूत प्रेत आत्माओं का सूक्ष्म शरीर भी होता है। சரி, இந்த பூத பிரேத ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சூக்ஷ்ம சரீரமும் இருக்கும். इनको सूक्ष्म शरीर नहीं होता, ये तो असोचिता है। இவங்களுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது இல்ல, இவங்க அசோச்சிதா இருக்காங்க. அப்படின்னா அந்த சிந்தனை செய்யறாங்கல்ல அதை விட தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருப்பாங்க. तो मनन चिंतन मंथन की तो इनको बात ही नहीं। அதாவது விசார சாகர மந்தன பண்ற விஷயம் இவங்களுக்கு இல்லவே இல்ல. ये तो हल्के फुल्के रूप में प्रवेश कर जाते हैं। இவங்க லேசான ரூபத்துல பிரவேசம் பண்ணிடுறாங்க. कब प्रवेश करते हैं, कब चले जाते हैं, पता भी। எப்போ பிரவேசம் பண்றாங்களோ எப்போ போயிடுறாங்களோ தெரியறது கூடயும் पता भी नहीं लगता। தெரியறது கூடயும் இல்ல. तो ये तो सब जानते हैं दुनिया में, सब बड़ी मुख्य बात क्या है? இத பற்றி உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். இதுல முக்கியமான விஷயம் எதா இருக்குது? सब जानते हैं कि भूत प्रेत आत्माएं प्रवेश करती हैं। எல்லாருக்குமே தெரியும் பூத்த பிரேத ஆத்மாக்கள் பிரவேசம் செய்யறாங்க. तो जिसमें प्रवेश करती है அப்ப யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ उस पर दबाव पड़ता है सूक्ष्म शरीर का। அவங்க மேல பிரஷர் விழுது சூக்ஷ்ம சரீரத்தினோடது. तो चेहरा मोरा सारा அப்ப முகம் எல்லாமே बदल जाता है। மாறிடுது. भूत प्रेत आत्माओं की तरह, பூத்த பிரேத ஆத்மாக்கள் போல, सूक्ष्म शरीरधारी आत्माओं की तरह சூக்ஷ்ம சரீரதாரி ஆத்மாக்கள் போல भगवान की प्रवेशता तो नहीं होगी। பகவானோட பிரவேசத்தை ஒண்ணும் ஆகுறது இல்ல. भगवान कोई भूत प्रेत है क्या? பகவான் பூத்த பிரேதா இருக்காங்களா? भूत प्रेत तो तब भूत प्रेत बनते हैं பூத்த பிரேத ஆத்மாக்கள் எப்போ பூத்த பிரேத ஆகுறாங்கன்னா जब खराब खराब काम करते हैं, எப்போ கெட்ட கெட்ட வேலைகளை செய்யறாங்க. तो सूक्ष्म शरीर धारण करना पड़ता है அப்போ சூக்ஷ்ம சரீரத்தை தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கும். ताकि पाप कर्म न बने। எப்படின்னா பாவ செயல்கள் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக. और भगवान तो निष्पाप है। பிறகு பகவான் நிஷ்பாப்பா இருக்காங்க, பாவமே செய்யாதவர். भगवान तो पाप पुण्य से பகவான் பாவம் பிறகு புண்ணியத்திலிருந்து मरे हैं। அவங்க தனிப்பட்டவங்க இருக்காங்க. तो सब जानते हैं அதாவது எல்லாருக்குமே தெரியும் कि आत्मा की प्रवेशता कैसे होती है। ஆத்மாவோட பிரவேசத்தை எப்படி ஆகுதுன்னு தெரியும். इसमें बड़ी मुख्य बात क्या है? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எதா இருக்குது? அவங்க சொல்றாங்க மாதாஜி ஞானம் சொல்றாங்க இல்லையா பிரவேசம் செஞ்சுன்னு சொல்றாங்க மாதாஜி. वो आत्मा प्रवेश करती है तो ज्ञान सुनाती है। பாபா சொல்றாங்க அந்த ஆத்மாக்கள் கூடயும் எப்போ பிரவேசம் செய்யறாங்களோ அப்ப ஞானத்தை சொல்றாங்க. ब्रह्मा बाबा की आत्मा ज्ञान नहीं सुनाती। பிரம்மா பாபா वाली ஆத்மா ஞானத்தை சொல்றது இல்லையா? ब्रह्मा बाबा बुलाए हैं, शिव उनके मन में प्रवेश करके ज्ञान सुनाते हैं। मैं कैसे आता हूँ, நான் எப்படி வரேன், ये बड़ी मुख्य बात है। இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. सबका शरीर निर्वाह चलता है। எல்லாருக்குமே சரீரத்துக்காக பலனை கிடைக்குது. क्या कहा? என்ன है? என்ன சொன்னாங்க? जब मैं आता हूँ நான் எப்ப வரேனோ तो रिजल्ट क्या निकलता है? அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குது? सबका शरीर निर्वाह चलता है। कितनों का शरीर निर्वाह चला?
எத்தனை பேருக்கு சரீரத்துக்காக பாலனை கிடைச்சது? எத்தனை பேருக்கு நடந்தது இப்படி? वो तो अगले जन्मों की बात, 4.5 आते थोड़े ही है। 4 லட்சம்னு யாரோ சொல்றாங்க. பாபா சொல்றாங்க அது நெக்ஸ்ட் ஜென்மத்தினோட விஷயங்கள் ஆயிடுச்சு. जिन 84 जन्मों की आप बात कर रहे हैं, எந்த 84 ஜென்மங்களை பற்றி நீங்க किसकी बात कर रहे हैं? பேச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? பாபா கேட்டுட்டு இருக்காங்க எந்த விஷயம்? 84 जन्म वालों की 84 ஜென்மங்கள் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தான். 4.5 लाख की बात कर रहे हैं 4 லட்சத்தினோட விஷயத்த சொல்றாங்களா? हैं? किसकी बात कर रहे हैं? யாரோட பேச்ச சொல்லிட்டு இருக்காங்க? ये बड़ी मुख्य बात है। இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. सबका शरीर निर्वाह चलता है, எல்லாரோட சரீரத்துக்கு கூடயும் பாலனை கிடைக்குது. सब गुरुओं की जंजीर में फंसे हुए हैं। எல்லாருமே குருக்களினோட அந்த சங்கிலில மாட்டிருக்கீங்க. वो गुरुओं की जंजीर में जो जो फंसे हुए हैं, அந்த குருக்களினோட சங்கிலில யாரெல்லாம் மாட்டிருக்காங்களோ सब निकलते हैं எல்லாருமே வெளிப்படுறாங்க. और निकलने के बाद उन सब का शरीर निर्वाह चलता है। வெளிப்பட்டதுக்கு பிறகு அந்த அவங்க எல்லாருக்குமே சரீரத்துக்காக பாலனை கிடைக்குது. சரீர நிர்வாகத்துனா என்னன்னு கேக்குறாங்க பாய். ये शरीर, இந்த சரீரம் ये शरीर का निर्वाह चलता है, कोई भूख नहीं मरता। இந்த சரீரம் இதோட இது நடக்குது அப்படின்னா இது யாருமே பசியால இறந்து போகிறது இல்ல. सबका पालन पोषण होता है। எல்லாருக்குமே பாலன போஷணை கிடைக்குது. सब गुरुओं की जंजीर में फंसे हुए हैं। எல்லாருமே குருக்களினோட சொற்பரியில அவங்க மாட்டிருக்காங்க. भगवान सर्वव्यापी कह के विमुख करते रहते हैं। பகவான் சர்வவியாபின்னு சொல்லி விமுகம் பண்றாங்க. किससे विमुख करते रहते हैं? விமுகன்னா விபரீதமாக ஆக்குறாங்க. யாரிடமிருந்து விபரீதமாக ஆக்கிக்கிறாங்க? जो प्रैक्टिकल में भगवान आया हुआ है सृष्टि पर, யாரு பிராக்டிக்கல்ல வந்திருக்காங்க பகவான் இந்த சிருஷ்டிக்கு, उससे அவங்களிடமிருந்து विमुख करते रहे। कहते हैं हम भी भगवान हैं। விமுகம் பண்றாங்க. சொல்றாங்க நான் கூடயும் பகவான் தான். हमारा गुरु भी भगवान था। நம்மளோட குரு கூடயும் பகவான் தான். इन सर्वव्यापी की बात से भी पहली बात है गीता का भगवान। இந்த சர்வவியாபினோட விஷயம் என்ன இருக்குதோ இதை விட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கீதாவோட கணவன். सर्वव्यापी वाली बात बाद में सिद्ध करो भले। சர்வவியாபினோட விஷயம் பலே பிறகு நிரூபண பண்ணுங்க. पहली बात क्या सिद्ध करो? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நிரூபண பண்ணணும்? गीता का भगवान कौन? கீதாவோட கணவன் யாரா இருக்காங்க? कृष्ण तो सबका बाप पतित पावन नहीं हो सकता। கிருஷ்ணர் எல்லாருக்குமே அப்பா பதித பாவன் ஆக முடியாது. किसका बाप होगा? யாரோட அப்பாக இருப்பாங்க? कृष्ण देवता था, கிருஷ்ணர் தேவதையாக இருந்தாங்க. तो किसका बाप होगा? அப்ப யாரோட அப்பாக இருந்தாங்க? देवताओं का बाप होगा। தேவதைகளோட அப்பானாங்க. कृष्ण राक्षसों का बाप कैसे होगा? கிருஷ்ணர் ராட்சசர்களுக்கு அப்பா எப்படியாக முடியும்? सत्युग में राक्षस होते हैं क्या? சத்யுகத்துல ராட்சசர்கள் இருப்பாங்களா? होते नहीं। இருக்கிறது இல்ல. इस बात का परिवर्तन कैसे हो? இந்த விஷயத்துக்கான பரிவர்த்தனை எப்படி ஆகுது? किस बात का? எந்த விஷயத்தை பற்றி? गीता का भगवान कृष्ण नहीं है, दादा लेखराज नहीं है। கீதாவோட கணவன் கிருஷ்ணர் இல்ல, தாதா லேக்ராஜ் இல்ல. निराकार शिव शंकर, நிராகார் சிவ் சங்கர், भोलेनाथ है। போலேநாத் இருக்காங்க. ये चित्र सबसे मुख्य है। இந்த சித்திரம் எல்லாத்தை விட முக்கியமானதா இருக்குது. कौन सा चित्र? எந்த சித்திரம்? लक्ष्मी नारायण नहीं, லக்ஷ்மி நாராயணன் யாரோ சொல்றாங்க. பாபா சொல்றாங்க இல்ல. त्रिमूर्ति गीता का भगवान कौन? ये चित्र भूल गए। கீதாவோட கணவன் யாரு? இந்த சித்திரத்தை மறந்துட்டீங்களா?
है? त्रिमूर्ति अरे गीता का भगवान कोई चित्र बनाया था? அரே கீதாவோட கண்ணவன் ஏதாவது சித்திரம் ரெடி ஆயிருந்ததா? एक तरफ एक तरफ कृष्ण दिखाया ஒரு இடத்துல கிருஷ்ணர், और एक तरफ लिंग दिखाया, இன்னொரு இடத்துல லிங்கத்தை காமிச்சிருக்காங்க. और प्रश्न किया பிறகு क्वेश्चனை கேட்டாங்க. गीता का भगवान कौन? निराकार शिव क्वेश्चனை கேட்டாங்க, கீதாவோட கணவன் யாரு? நிராகார் சிவனா या साकार श्री कृष्ण? இல்லன்னா சாக்கார் ஸ்ரீ கிருஷ்ணரா? लेकिन वो लिंग का अर्थ ही नहीं मालूम, ஆனா அவங்களுக்கு லிங்கத்தினோட அர்த்தமே தெரியாது. तो क्लियर कैसे होगा? அப்ப எப்படி கிளியர் ஆகும்? तो अर्थ बताना पड़ेगा அப்ப அர்த்தத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும். कि जो लिंग दिखाया है அப்ப லிங்கத்தை என்ன காமிச்சிருக்காங்க, और उसमें जो बिंदु दिखाया है பிறகு அதுக்குள்ள பிந்துவை என்ன காமிச்சிருக்காங்களோ वो किसकी यादगार है? அது யாரோட நினைவார்த்தமா இருக்கு? साकार निराकार लिंग है निराकार और साकार के லிங்கமா இருக்குது, நிராகார் பிறகு சாக்காரோட मेल की निशानी। இணைந்த ஸ்வரூபத்தினோட அடையாளம். वो साकार அந்த சாக்கார் जिसमें वो निराकार ज्योति बिंदु प्रवेश करता है யாருக்குள்ள அந்த நிராகார் ஜோதி பிந்து பிரவேசம் செய்றாங்க, वो शिव शंकर भोलेनाथ की निशानी है। அது சிவ் சங்கர் போலேநாத்தினோட அடையாளம் ஆயிருக்கு. उसके निराकारी स्वरूप की यादगार है। அவங்களோட நிராகாரி ஸ்வரூபத்தினோட நினைவார்த்தம் ஆயிருக்கு. जब तक पुरुषार्थी जीवन है எப்போ வரைக்கும் புருஷார்த்தி வாழ்க்கையோ तो शंकर के रूप में उसकी मूर्ति दिखाई जाती है, அப்போ சங்கரினோட ரூபத்துல அவங்களோட மூர்த்திய காமிக்கப்படுகிறது. और जब पुरुषार्थ से परे की स्टेज हो जाती है, பிறகு எப்போ புருஷார்த்தத்திலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜ் ஆயிடுதோ, बाप समान स्टेज हो जाती है। அப்பாக்கு சமமான ஸ்டேஜ் ஆயிடுதோ, जैसे बाप ज्योति बिंदु எப்படி அப்பா ஜோதி பிந்து ஆயிருக்காங்க, वैसे அதே மாதிரி बाप का वो बड़ा बच्चा भी அப்பாவோட அந்த பெரிய பையன் கூடயும் सदैव निराकारी स्टेज में स्थित होने वाला சதா நிராகரி ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடிய ज्योति बिंदु देखने में आता है, ஜோதி பிந்து ஆக தென்படுறாங்க. तो उसकी यादगार है அப்போ அதனோட நினைவார்த்தம் ஆயிருக்கு शिवलिंग। சிவலிங்கம். कैसी स्थिति में दिखाया गया है स्थिति? எப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்க கூடியது காமிச்சிருக்காங்க. निराकार तो है, நிராகார் ஆயிருக்காங்க தான், लेकिन वो निराकारी स्थिति किस बात से प्रसिद्ध होती है? ஆனா அந்த நிராகாரி ஸ்டேஜ் எந்த விஷயத்துல பிரசித்தமாகுது? लिंग हाँ, वो लिंग जो निराकार है ஆமா, அந்த லிங்கம் என்ன நிராகாரா இருக்குதோ वो कौन सा ऐसा काम करता है जिससे वो निराकार அவங்க எப்படிப்பட்ட அந்த வேலையை செய்யறாங்க, எதனால संसार मान लेता है कि हाँ ये निराकार हम साकार है? உலகம் இந்த விஷயத்தை ஏத்துக்குது, என்னன்னா இவங்க நிராகாரா இருக்காங்க, நம்ம சாக்காரா இருக்கிறோம்னு சொல்லி ஏத்துக்குது. सदा याद में सदा वो सदा पवित्र तो क्या क्या बात है? அப்போ என்ன விஷயமா இருக்கு? देवताएं भी पवित्र हैं। தேவதைகள் கூடயும் பவித்ரம் தான். लेकिन हाँ, वो जो स्त्री का आकार है जलाधारी, ஆமா, அந்த பெண்ணினோட ஆகாரம் என்ன இருக்குதோ ஜலாதாரி, उस जलाधारी में அந்த ஜலாதாரில सदैव स्थित होते हुए भी அந்த ஜலாதாரில சதா நிலைச்சிருந்தாலும் वो निराकारी स्टेज वाला है। அவங்க நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க, पतितों को पावन बनाने वाला है, खुद பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவங்க, पतित होने वाला சுயம் பதித்த ஆகக்கூடியவங்க नहीं। இல்ல. और मनुष्य और जितने भी देवताएं देवात्माएं हैं वो மத்த மனிதர்கள் மத்த எத்தனை எல்லாமே தேவாத்மாக்கள் இருக்காங்களோ सब அவங்க எல்லாருமே क्या हो जाती है? என்ன ஆயிடுறாங்க? ऐसे संग के रंग में सदा काल रहने से இப்படி சங்கத்தினோட சாயத்துல சதா காலம் இருக்கிறதுனால पतित हो जाए, शक्ति क्षीण हो जाती है பதித்தம் ஆயிடுறாங்க, சக்தி வீண் ஆயிடுது. और उसको अमोघ वीर्य பிறகு அவங்களுக்கு அமோக வீரிய कहा जाता है।
அப்படி சொல்லப்படுகிறாங்க. तो इस बात का परिवर्तन कैसे हो? அதாவது இந்த விஷயத்துக்கான பரிவர்த்தனை எப்படி ஆகுறது? गीता का भगवान कौन है? கீதாவோட கணவன் யாரா இருக்காங்க? ये चरित्र को दिखाने वाला चित्र இந்த சரித்திரத்தை காமிக்க கூடிய சித்திரம் सबसे है मुख्य. இது எல்லாத்தை விட முக்கியமானதா இருக்குது. चित्र किस बात की यादगार होती है? சித்திரம் எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமாக இருக்கும்? चरित्र को चित्रित करने की यादगार சரித்திரத்தை அத காமிக்கிறதுக்கான நினைவார்த்தம் चित्र होता है. சித்திரமாக இருக்கும். ऐसा चित्र और कोई भी देवता का இப்படிப்பட்ட சித்திரம் வேற எந்த தேவத்தைனோடது கூடயும் नहीं है. இல்ல. और इतनी पूजा और कोई भी देवता की பிறகு இந்த அளவுக்கு பூஜை வேற எந்த தேவத்தைது கூடயும் नहीं है. இல்ல. एक शिव की पूजा है, एक शिव के मंदिर, ஒரு சிவனோட பூஜை இருக்குது, ஒரு சிவனோட கோயில். ढेर के ढेर बने हुए. இப்போ சிவனோட கோயில் நிறையதிலும் நிறைய ரெடியா இருக்குது. तो इस बात पर मुख्य समझानी देनी. இந்த விஷயத்தை பற்றி முக்கியமாக புரிய வைக்கணும். ओम शांति. ஓம் சாந்தி.